ஜிதக்ரோதஹான்னா கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். சிடுசிடுன்னு எப்பொழுதும் கோவிச்சுட்டே இருந்தாலும் நன்னா இருக்காது, அதற்குன்னு கோபத்தை சுத்தமா விட்டாலும் நன்னா இருக்காது. எப்படி இருக்கணும்னா எந்த இடத்துல கோபம் வரணுமோ அந்த இடத்துல கோபம் வரணும். சுவாமியுடைய குணம் அப்படிதான் இருக்கும். எப்பொழுதும் சிடுசிடுன்னு இருக்கவும் மாட்டார். கோபத்தோடய யாராவது இருந்தானே என்ன, அவர் பக்கத்துல போகாதீங்க சார், அவர் ரொம்ப சிடுமூஞ்சியா இருப்பாருன்றுவாங்க. அதற்குன்னு எப்பொழுதுமே கோபமே இல்லாத ஒரு சாத்வீகத்தை காமிச்சுட்டே இருந்தோம்னா அவர்கிட்ட நீங்க என்ன வேணா பேசலாம் சார், அவர் கோபமே வராதுன்ற மதிக்கவும் மாட்டார். எப்படி இருக்கணும்னா ஜிதக்ரோதா, அதை தன்வசப்படுத்தி வச்சுட்டு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குணமுடையவனா இருக்கணும். த்யுதிமான, ஸ்வயம் தேக காந்தி உடையவனா இருக்கணும். தேகத்துல எப்பொழுதும் ஒரு பிரகாசம் இருந்துட்டே இருக்கணும். எப்படின்னா ராமனுடைய அந்த திருமேனியை பார்த்தா அந்த கம்பர் வர்ணிக்கிறார், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகமல தாழ் கண்டார் தாழே கண்டாருங்கிறார். யார் யார் அந்த சுவாமி அப்படி நடந்து வரார், தசரதனை பார்க்க நடந்து வரார், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி நடந்து வர காலத்துல அந்த அயோத்தி ஜனங்கள்லாம் எப்படி பார்த்தான்னா ஒரு அங்கத்தை பார்த்தவா அந்த அங்கத்திலேருந்து கண்ணை எடுக்கலையா. அப்பேற்பட்டதான திருமேனியை கொண்டவரா ராமர். ஒரு தோளை பார்த்தவா தோளை பார்க்கறா, கண்ணை பார்த்தவா கண்ணை பார்க்கறா, சிரசை பார்க்கறவா சிரசை பார்க்கறா, சுவாமியுடைய புஜ பராக்கிரமத்தை பார்க்கறவா அதை பார்க்கறா, நாபிய பார்த்தவா பார்க்கறா, சுவாமியுடைய பாதத்தை பார்க்கறவா பார்த்துட்டே இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்தை பார்க்கறா. ஆனா அந்த அங்கத்திலேருந்து கண்ணை நகர்த்தவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு தேக காந்திய உடையவரா அந்த ராமச்சந்திர பிரபு. அப்படி இருக்கணும். த்யுதிமானே கோணசூயகா, த்யுதிமானாக இருக்கணும். அனசூயகான்னா அனசூயை இல்லாதவனாக இருக்கணும். அனசூயை இல்லாதவனா எப்படின்னா பொறாமை இல்லாதவனாக. எப்படி பொறாமை இல்லாதவனா எப்படின்னா துருவசுவாமி சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல, நாரதர் உபதேசம் பண்றார். ஏ துருவா, நீ எதற்காக இப்ப காட்டுக்கு போற கேட்கிறார். உடனே அந்த துருவசுவாமி சொல்றார், என்னுடைய ஆசை எங்க அப்பா மடியில ஏறி உட்காரணும், அதற்காக நான் போறேன். என்ன பண்ண போறேன்னா காட்டுக்கு போய் தபசா ஆராத்ய புருஷம் தஸ்ஸைவ அனுக்கிரஹேனமே, பகவானை குறிச்சு ஆராதனை பண்ணி எங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல பிறந்து அந்த அந்த அம்மாவுடைய கர்ப்பத்துல பிறந்து எங்க அப்பாவுடைய மடி ஏறணும்னு ஆசைப்பட போறேன், கேட்க போறேன். கர்ப்பதாரணம் பண்ணி குழந்தையா பிறந்து எங்க அப்பா மடியில ஏறி உட்கார போறேங்கிற. உடனே அந்த நாரத சுவாமி அந்த துருவசுவாமிக்கு உபதேசம் பண்ற, நீ இப்படி இந்த குணத்தோட இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா உனக்கு தாபம்ங்கிறது எப்படி இருக்குன்னா இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டாதான் நம்மளுக்கு கஷ்டம்ங்கிறதே வரும். அதனால நீ 3 குணத்தை எடுத்துக்கோ. எப்படி நம்ம எடுக்கணும், எந்த குணத்தை எடுத்துக்கணும்னா குணாதிகான் முதம் லிப்சேத் அனுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாதன் விச்சேத். 3 நிலையை எடுத்துக்க சொல்றார் நாரத சுவாமி. இதை எடுத்துட்டா யாருக்கும் பிரச்சனையே இல்லை. எந்த 3 குணம்னா குணாதிகான் முதம் லிப்சேத், நமக்கு மேல உள்ளவாளை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அசூயப்படக்கூடாது. அனுக்ரோஷம் குணாதமாத், நமக்கு கீழே இருக்காளே அவளை பார்த்து இலக்காரமும் பண்ணக்கூடாது, கேளனம் பண்ணக்கூடாது. மைத்ரீம் சமானாதன் நிச்சயம், நமக்கு சமமா இருக்கிறவனை பார்த்து ஆஹா நமக்கு சமமா வந்துட்டானேன்னு நினைக்க கூடாது, சந்தோஷப்படணும். என்னன்னா நம்மளை பகவான் கீழே வைக்காம இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இவன் நமக்கு சமமா வந்துட்டானேன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கணும். நமக்கு மேல இருக்கானேன்னு பொறாம கூட அவனுக்காக இந்த நிலை கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இப்படி 3 நிலையில இந்த மனசை இப்படி வச்சுட்டேன்னா நட்டாபைஹி அபிபூயதே, உனக்கு கஷ்டமே வராதுரான்னு சொல்லி நாரதர் உபதேசம் பண்றாரு துருவசுவாமிக்கு. அதுபோல அடுத்தவாளை பார்த்து அனசூயப்படாதவனா இருக்கணும். கோணசூயகா கஸ்ய பிப்யதி தேவாச்ச. அதற்கு மேல முன்னாடி சொன்னார் கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணுங்கிறார். இங்க சொல்றார் கோபத்தை, யாருக்கு கோபம் வந்தா கஸ்ய பிப்யதி தேவாச்ச, தேவர்கள் கூட நடுங்கணுங்கிற. அது எப்படின்னா பகவான் கரதூஷண திரிசரசு வதத்துக்கு வரா, யுத்தத்துக்கு வரா, சூர்பனக்க போய் சொல்லிவிடுறா. சுவாமி உடனே என்ன பண்றார், 14,000 ராட்சசர்கள் ஒரே இடத்துல கூடி வந்துட்டா. சுவாமி யாருன்னா ஏகாகி ஹயமேயாடின்னு இவர் ஒருத்தர் தான் இருக்கார். லட்சுமண சுவாமி யுத்தத்துக்கு கிளம்பினார், வில்லையும் அம்மையும் எடுத்தார். சுவாமி சொல்லிவிட்டார், நீ வராத ஓரமான்னு வேடிக்கை பாருன்னு. தேவியை போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோன்ட்டார். அர்த்தாதிகான் முகூர்த்தேனுங்கிறார். 1.5 மணி நேரம் 14,000 ராட்சசால
நின்ன இடத்துல காலசையாதபடிக்கு பகவான் ஏகாக்கியா இருந்து 14,000 பேரை வதம் பண்றார். கரதூஷண தேவி பார்த்து மூக்குல விரல வைக்கிறா. இது எதற்குன்னா அது வரைக்கும் சுவாமி சமாதானமா சாவதானமா தேவியோட பேசிட்டு இருக்கார், லட்சுமண சுவாமியோட பேசிட்டு இருக்கார். பேசிட்டே இருந்த சுவாமி யுத்தம் வரதுன்னு தெரிஞ்ச உடனே குரோதம் ஆகாரய தீவிரம், அந்த கோபத்தை கொஞ்சம் கூட்டுங்க. எல்லாத்துக்கும் ஒரு அபிமான தேவதை இருக்குமோனும் அது போல கோபத்துக்கு ஒரு அபிமான தேவதை உண்டா. இப்ப கோபப்படணும், ஏன்னா மேல யுத்தம் வந்தாகணும், யுத்தம் பண்ணணும். உடனே சுவாமி என்ன பண்றார், அந்த குரோதத்துக்கு உண்டான தேவதையை கூட்டுக்கிறார். குரோதம் ஆகாரய தீவிரம், அந்த தேவதையை கூட்டு தனக்கு கொஞ்சம் கோபத்தை வர வச்சுட்டு மேல யுத்தத்துக்கு போறார் அந்த கரதூஷண திரிசூலத்தோட. அப்படி இருக்கணும். அவனுடைய கோபம் வந்தா தேவர்கள்லாம் பார்த்து நடுங்கும்படியுமான ஒரு கோபத்தை உடையவனா இருக்கணும்னு இந்த 16 குணங்களை பிரஷ்னம் பண்ண. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே, இந்த 16 குணங்கள் உள்ள ஒரு மனுஷனை நீங்க எனக்கு இருக்கானா, அவனை போனா பார்க்கலாமா நீங்க சொல்லணும். இன்றைக்கு ஆசைப்பட்டு கேட்கிற இந்த வால்மீகி மகரிஷி, ஏன் இதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, மகர்ஷேத்வம் சமர்த்தோசி ஞாதுமே விதம் நரம், இந்த மனுஷனை பத்தி உங்ககிட்ட கேட்கிற காரணம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க திரிலோக சஞ்சாரி, அதனால உங்களுக்கு தெரியும். மகர்ஷேத்வம் சமர்த்தோசி, பேர்பட்ட அந்த நரனை எங்க இருக்கான்னு நீங்க சொல்லணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண. இவர் கேட்டது 14 குணங்களுடைய ஒரு மனுஷனை கேட்டார். ஆனா இவர் என்ன பதில் சொல்றாருன்னா 64 குணங்களுடைய ஒரு மனுஷனை சொல்றார். யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை சொல்றார். சுவாமிக்கு 64 கலைகளும் தெரியும், 64 குணங்களுடைய இவர் 64 ஸ்லோகத்துல சொல்றார். அனந்த கல்யாண குணநிதிஹி, ராமருடைய குணங்களை அளவிடவே முடியாது. பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ, நீ சொல்றதெல்லாம் துர்லபமான குணங்கள் தான், இது மனுஷாளுக்கு இருக்காது, ஆனா ஒருத்தனுக்கு இருக்கு. அவன் யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. முனே பக்ஷாம்யஹம் பத்வா, இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா தியானத்தினால உள்ள பார்த்து அறிந்து கொண்டுதான் உனக்கு இந்த பதில சொல்றேன். ஏத்வயா சூயதாம் நரஹா, யாருன்னா இந்த இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ரகுவம்சத்துல பிறந்த ராமச்சந்திர பிரபு தான் நீ சொன்ன இந்த இத்தனை குணங்களுக்கும் உடையவன் அவன் தான். இக்ஷ்வாகு வம்ச பிரபவஹ ராமோ நாம ஜனைஸ்ருதஹ நியதாத்மா மகாவீர்யஹ த்யுதிமான் த்ருதிமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருநிபர்ஹணஹ விபுலாம்சோ மகாபாகுஹோ கம்புக்ரீவோ மகாமனுஹோ. இவர் இன்னும் நிறைய குணங்களை சேர்த்து இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர், 64 தலைமுறையில பிறந்த இந்த ராமர் தான் நீ சொன்ன இந்த இத்தனை குணங்கள், இதை தவிர நிறைய குணங்களை உடையவர். அந்த ராமருக்கு, இந்த தசரதனுடைய குழந்தையான இந்த ராமருக்கு ஒரு சமயம் தசரதன் தனக்கு வயசாயிடுத்து தன்னுடைய குழந்தையான ராமருக்கு இந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணி இந்த ராஜ்யத்தை அவரிடத்துல ஒப்படைச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருக்க. நினைக்கிற காலத்துல நாளைக்கு பட்டாபிஷேகம்னு அனௌன்ஸும் பண்ணியாச்சு, சுவாமிக்கு ரட்சாபந்தனமும் ஆயிடுத்து. இந்த சந்தோஷமான செய்திய ஜனங்கள் இடத்துல சொல்றார் தசரதன். ஜனங்களுக்குலாம் அவ்வளவு ஒரு உற்சாகம், ஏன்னா ராமராஜ்யம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்க போறதுங்கிற உற்சாகத்துல ஜனங்கள்லாம் கரகோஷத்தை எழுப்பி சந்தோஷத்தை தெரிவிக்க. உடனே தசரதனுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க போறேங்கிறேன், நீங்க இவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களே, என்னுடைய ராஜ்யம் பிடிக்கலையா அவங்களுக்குன்னா. உடனே அந்த ஜனங்கள்லாம் சொல்றா, நீங்க செய்யற ராஜ்யம் பிடிக்காம நாங்க கைத்தட்டல, எங்களுக்கு இப்படி ஒரு இன்னொரு ராஜா கிடைக்க போறாரேன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். ஏன்னா உங்க குழந்தைகிட்ட இருக்கிற குணம் இருக்கே, அது எப்படின்னா அது சொல்லி மாளாது. ஒரு பஸ்ல 10 மணிக்கு தான் ஒரு ஊருக்கு பஸ், அதை விட்டா அந்த கடைசி பஸ், அந்த ஊர்ல இருந்து கிளம்பி டவுனுக்கு போற கடைசி பஸ், டவுன்ல இருந்து கிராமத்துக்கு வர கடைசி பஸ் 10 மணிக்கு தான் அந்த பஸ். அந்த பஸ்ஸை விட்டா வேற பஸ் கிடையாது அந்த ஊர் வந்து சேர்றதுக்கு. அந்த பஸ்ல ஏறுறதுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு பஸ்ல 70 பேர் ஏறலான்னா அங்க நிக்கிறவா எத்தனை பேர் இருக்கான்னா 150 பேர் இருக்கிறா. ஆனா இருக்கிறதோ ஒரு பஸ், இதற்கு அப்புறமும் பஸ் கிடையாது.
நாளைக்கு காலத்தால போலாமன்னா அதுவும் முடியாது. இப்படி இருக்கிற காலத்துல அந்த ஒரு பஸ்ல எப்படி தொங்கிட்டு தன்னுடைய கட்டவரல் நுனிய பதிச்சுட்டு ஒரு கம்பியை பிடிச்சிட்டு எப்படி டிராவல் பண்ணி போவாளோ, பயணம் பண்ணி போவாளோ, எங்கன்னா மேலேயே ஏறிப்பா, சைட்லயே ஏறிப்பா, படிக்கட்டுல ஃபுட்போர்டும் அடிப்பா, பின்னாடியும் தொங்குவா, இப்படி கஷ்டப்பட்டு தன்னை உயிரிய பணைய வச்சு டிராவல் பண்ணி போறா. எதனாலன்னா வேற பஸ் கிடையாது, அந்த ஒரு பஸ்ஸை விட்டா வேற பஸ் கிடையாது. அது போல எப்படி ஒருவன் டிராவல் பண்ணி போவானோ, அப்படி பயணம் பண்ணி போவானோ, அது போல உங்களுடைய பகவானுடைய உங்களுடைய குழந்தையான ராமனுடைய திருமேனியில குணங்கள் ஒட்டின் இருக்கு. எது போலன்னா இடம் இல்லாம எப்படி ஒரு கட்டவளர் நுனியப்படுத்திட்டு ஒருத்தன் பயணம் பண்ணுவானோ, அது போல அத்தனை குணங்களும் உங்க ராமரை பிடிச்சுட்டு இருக்கு. அவர் அந்த குணங்களை கடைபிடிக்கல, ஆனா அந்த குணங்கள்லாம் போய் ராமனிடத்துல அண்டி இருக்கு. அத்தனை குணங்கள் நிரம்பினவர் அந்த ராமர். அப்பேற்பட்ட அந்த ராமர் எங்களுக்கு ராஜ்யத்துல ராமர் ஒரு ராஜாவாக வராருங்கிறதுனாலதான் நாங்க சந்தோஷத்தை தெரிவிச்சோமே தவிர, நீங்க எங்களை நல்ல பிரஜையா பார்த்துட்டேன், நல்ல ராஜாவாக இருந்து எங்களை பரிபாலனம் பண்ணினேன்னு சொல்ல தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட்டார். இந்த சந்தோஷமான செய்தியை அந்தப்புறத்துக்கு போய் கைகேயின் இடத்துல சொல்ற காலத்துல கூனி விஷமத்தினால கைகேயின் புத்திவேதனம் பண்ண உடனே அந்தப்புறத்துக்கு வந்த அந்த தசரதன் இடத்துல 2 வரன்கள் கேட்கிறான். இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஒண்ணு சந்தோஷம்தான் பட்டா கைகேயி, இருந்தாலும் இந்த புத்தி வேதனத்தினால 2 வரனை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, கேட்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே அந்த தசரதன் வர அவர் இடத்துல 2 வரன்களை பிரார்த்தனை பண்ண, தேவாசுர யுத்தத்துல எனக்கு கொடுத்தல அந்த 2 வரன் எனக்கு இப்ப வேணும். என்ன அந்த 2 வரன்னா, 17-14 வருஷம் இந்த சுவாமி ஜட்ட மரவருவியோட காட்டுக்கு போனோம். மற்றொரு வரன் என்னுடைய குழந்தையான பரதன் இந்த நாட்டை ஆளணும். பிரார்த்தனை பண்ண, ஏன் இந்த வரனை கேட்கிறேன்னா, இங்க கொடுத்துதான் ஆகணும், எனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல தர்மபாஷ பத்தனான அந்த தசரதன் அந்த 2 வரன்களையும் கொடுக்க, சுவாமி என்ன பண்ணார்னா, இந்த அப்பானுடைய வாக்கு நேரடியா கூட கிடையாது, நீங்க காட்டுக்கு போங்கன்னு. மறுநாள் காலத்தால சுவாமி அப்பாவை பார்க்க வர காலத்துல அப்பா நேரடியாக கூட இதை சொல்லல, கைகேயி தான் இதை சொல்றார். ஆனாலும் சுவாமி தன்னுடைய குருவர்த்தே தெக்தராஜ்யங்கிற சுகாச்சாரியார் அப்பாவுடைய வாக்குன்னு ஒருத்தர் சொன்னா அதை நம்பி பகவான் காட்டுக்கு கிளம்புற இந்த ராஜ்யத்தை விட்டார். எது அவருக்கு பெருசுன்னா தர்மம் பெருசு. தர்மம்னா என்னன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம். அப்பா சொல்லிட்டாரோன்னு அதை நிறைவேற்றணும். அப்பா சொன்னதை நிறைவேற்றலைன்னா என்ன ஆகும்னா, அப்பா சொன்ன கேட்காத புள்ளன்னு தனக்கு பேர் வரும். இது தர்மத்தை விட்டு விலகினதாக ஆகும். அப்பா சத்தியத்தை விட்டு மீறதாக மாறும். நாளைக்கு பின்னாடி பேசுறவா தர்மத்தை விட்டவான்னு பேசுவா. இந்த பேச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே சுவாமி என்ன பண்ணார், நாட்டை துச்சமாக மதிச்சு தர்மத்தை பெரிதாக நினைத்து காட்டை கிளம்புறார். இததான் சுகாச்சாரியால் சொல்றார், குருவர்த்தே தெக்தராஜ்யா. அவருடைய மனசுல பெருசா இருக்கு. எது பெருசுன்னா அப்பா பெருசு. அதை விட பெருசு எதுன்னா தர்மம் பெருசு. அந்த தர்மத்தை பெருசா நினைச்சதுனாலதான், அப்படி நினைச்சதுனாலேயே சுவாமிக்கு பல பக்தால் கிடைக்கிறார். அப்படி ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு வந்ததுனாலதான் அன்புள்ள குகனோடு ஐம்பனானோட குகன் கிடைக்கிறார், ஜட்டாயுசு கிடைக்கிறார், சுக்ரீவன் முதலிய எல்லா பக்தரும் கிடைக்கிறார். எதனால சுவாமி நாட்டை விட்டார்னா தர்மத்துக்காக விட்டார். அப்பாருடைய இந்த பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக சுவாமி நாட்டை விட்டு கிளம்புற காலத்துல தன்னோடு வருவேன்னு தேவியும் நிற்கிறார். சுவாமி உபதேசம் பண்ணி பார்த்தார், கேட்கல. தேவியும் வர, அடுத்ததாக லட்சுமண சுவாமியும் கிளம்ப, அவர்கிட்டையும் நீ வர வேண்டாங்கிறா, நீ அப்பாவுக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு இங்க இருன்னா அவரும் கேட்கல. உங்களுக்கு சுஷ்ரூஷ பண்ணிட்டு தான் நான் இருப்பேன், அதனால நானும் காட்டுக்கு வரேன்னு அவரும் கிளம்பி வர, நாட்டை விட்டு கிளம்புறார் சுவாமி. ஜனங்கள்லாம் அழறா, பேர்பட்ட பிரபு நாட்டை விட்டு கிளம்புறார். நாளைக்கு பட்டாபிஷேகமா இருந்த பிரபு கிளம்புறாருன்னு ஜனங்கள்லாம் வருத்தத்தை தெரிவிக்க, சுவாமி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. தர்மம் மனசுல வச்சுட்டு கிளம்பிட்டார். போறதா ராமர் சரையூ தீரம் பரியந்தும் சுமந்திரன் கொண்டு போய் விடுறான். அந்த குதிரைகள்லாம் கதறது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். தூங்குற காலத்துல சுவாமி அக்கறைக்கு போயிடுறார். போனா அங்க இருக்கிற குகன் கிட்ட மரவுரை தரிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அந்த குகனை சக்கியம் பண்ணிட்டு, அன்புள்ள குகனோட ஐவரானவன் அவனை சக்கியம் பண்ணிட்டு மீனையும் தேனையும் வைக்கிறான்.
நீ கொடுத்ததே எடுத்துட்டது போல ஆச்சுன்னு சுவாமி தொட்டுக்கிட்டு அவன்கிட்டேந்து ஜட்டைக்கு உண்டான வஸ்துக்களை வாங்கி ஜட்டையை தரிச்சுக்கிறார். ஆலப்பால வாங்கி ஜடையை தரிச்சுக்கிறார். அங்கிருந்து சுவாமி பக்கத்துல இருக்கிற சிருங்கிவேரபுரத்துல வந்து இருந்துட்டு இருக்கார். சுவாமி அப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்துல இது எதுவுமே தெரியாது. சுவாமி இப்படி நகர்ந்தார். ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தசரதனுக்கு பிராணவியோகம் ஆயிடுது. தசரதன் பிராணவியோகம் அடைந்த செய்திய பரதனுக்கு சொல்லி அனுப்ப, பரதன் அவருடைய மாமாவுடைய கிரகத்துல இருக்கார். அவருடனே இந்த செய்தி கிடைச்சு கிளம்பி வரார். வந்து பார்த்தா ராஜ்யமே சூன்யமா இருக்கு. அண்ணா இல்ல, தம்பி இல்ல, மண்ணி இல்ல, யாருமே நாட்டுல இல்ல. ராஜ்ய ஜனங்கள்லாம் அழகா, சிம்மாசனம் சூன்யமா இருக்கு. அப்பாவும் இல்லை. அப்பா எங்கன்னு கேட்டா எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு உங்க அப்பாவும் போயிட்டான்னு கைகேயி சொல்றா. என்ன ஆச்சுன்னு கதையெல்லாம் கேட்க, ராமர் காட்டுக்கு போயிட்டாப்பா. எதற்காகன்னா உனக்காக தான் நான் இத்தனையும் பண்ணினேங்கிற. உடனே அந்த சுவாமிக்கு மகாகோபம் வந்துருக்கு. எனக்கு நீ நல்லது பண்ணல, கெடுதல் தான் பண்ணியிருக்க. நேரா போனார். இந்த லோகம் ஒன்ன தப்பா பேசாது, என்னதான் தப்பா பேசும். ஏன்னா அண்ணனை விரட்டி விட்டுவிட்டு இந்த நாட்டை ஆண்டான்னு சொல்லி என்னதான் தப்பா பேசுவா பின்னாடி. அதனால நேரா போனார். கௌசல்யா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு, இதற்கு நான் காரணம் இல்லை, என் அம்மா தான் காரணம்னு சொல்லிவிட்டு, இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், என் அண்ணா இல்லாத ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நான் இதை தரிக்க மாட்டேன். அதனாலதான் அவன் பேர் பரதன்னு பேர். இந்த ஒரு பாரமாக நினைச்சு இந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிக்கல. மேல என்ன பண்ணார், அவரும் ஜட உருவியை தரிச்சுட்டார். சதுரங்க சைன்யத்தை அழிச்சுட்டார். சுவாமி சிருங்கிவேரபுரத்துல இருக்கார். 3 அம்மாக்களையும் அழிச்சுட்டார். நேரா கிளம்பி அக்கறைக்கு வந்தார். சுவாமியை நமஸ்காரம் பண்ணி இந்த ராஜ்யத்தை அவருடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணி, இந்த ராஜ்யத்தை நீங்க தான் ஆளணும், நான் ஆள மாட்டேன்னு சொல்ல. உடனே சுவாமி சொன்னார், ராமகிட்ட உபதேசம் பண்ணி இந்த ராஜ்யத்துல நீதான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் காட்டிலும் உயர்வு தர்மம், அப்பாவுடைய வாக்கு. அதனால நான் இப்படிதான் இருக்கணும், நீ ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்ல. பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி கொடுக்க, பாதுகான்யஸ்த ராஜ்யனாக பரதன் நந்தி கிராமம்ங்கிற ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு வரார். எப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள கணக்கு அந்த பாதுகைகளை சமர்ப்பணம் பண்ணி, பாதுகைக்கு அதீனமாக தன்னுடைய வாழ்க்கைய போகபோக்கியத்தை எதுவுமே அனுபவிக்காதபடிக்கு இருந்துட்டு இருக்கார். சுவாமி பார்த்தாலும் இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னார் லட்சுமண சுவாமியை கூப்பிட்டு. ஏன்னா அந்த பரதன் வந்துட்டு போன நினைவுகளே வந்துட்டு இருக்கு. அதனால இங்கேருந்து கிளம்பி உள்ள இன்னும் காட்டுக்கு போறார். காட்டுக்குள்ள பிரவேசமாறார். பிரவிஷ்ய துமஹாரண்யம். விராத வதம் பண்ணார். ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் கொடுக்கிறார். ரிஷிகள்லாம் சொல்றா, இந்த ராட்சசாதிகளை வதம் பண்ணணும், அவளுடைய உத்திரவம் தாங்கல. ஒரு மலை மாதிரி கிடக்கு இந்த அஸ்தி கூடம். இதை பார்த்தோன்னா இது சுவாமி இது என்னன்னு கேட்கிறார். இதெல்லாம் இங்க தபஸ் பண்ணிட்டு இருந்த ரிஷிகளுடைய அஸ்தி. இந்த ராவணாதிகள் வந்து ரொம்ப உத்திரவம் பண்றா. அவளை வதம் பண்ணி எங்களுக்கு நீங்க இதுல இருந்து விமோசனம் தரணும்னு சொல்லி சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண. சுவாமி சொன்னார், எந்த பரதனுக்கு நான் 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷம் முதல் தேதி அந்த அயோத்திக்கு வருவேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனோ, அதற்குள்ள இந்த ராவணாதிகளை நான் உங்களுக்காக வதம் பண்ணுவேன்னு சுவாமி வாக்கு கொடுத்துட்டு பிரவிஷ்யது மகாரண்யம் காட்டுக்குள்ள பிரவேசாகிறார். பஞ்சவட்டியில 11 வருஷங்கள் சுவாமி அப்படி சுவாமி தேவியோடு கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார் பஞ்சவட்டியில. அந்த சமயத்துல சூர்பனகான ஒரு ராவனுடைய சகோதரி அவ வந்து சுவாமி இடத்துல காம மோகிதையாக சுவாமி இடத்துல பிரவேசம் பண்ண, என்ன விவாகம் பண்ணிக்கணும்னு கேட்க, சுவாமி எனக்கு ஏற்கனவே விவாகம் ஆயிடுத்து, நீ லட்சுமண சுவாமியை கையை காமிக்க. லட்சுமண சுவாமி பார்த்தார், மூக்கையும் காதையும் விரூபகரணம் பண்ணிவிட்டார். உடனே இந்த செய்தியை கொண்டு போய் அவர் கரதூஷண திரிசதன் இடத்துல சொல்ல, அவ யுத்தத்துக்கு மேல 1 மணி நேரத்துல அவளை வதம் பண்றார் சுவாமி. இதை நேராக தன்னுடைய அண்ணாவான ராவணன் இடத்துல சொல்ல, ராவணன் என்ன பண்றான்னா உடனே எப்படியாவது இந்த ராமரை வீழ்த்தணும் சொல்லி ஒரு பிளான் போட்டானா. என்ன பிளான்னா, மாரீச்ச சகாயத்தினால தேவியை அபகரிச்சுன்னு வந்துடுறான். லங்கையில சிரவாசம் படுத்தி வைக்கிற காலத்துல சுவாமி அங்கு இங்கும் தேவியை தேடிட்டு தேவி விரக தத்தனாக சுவாமி காட்டுல அலைஞ்சுட்டு இருக்கார். ஒவ்வொரு இடமும் தேடி வந்துட்டு இருக்கார். வர வழியில ஜட்டாயுசுக்கு மோட்சம், கபந்தனுக்கு சொர்க்கதி,
சபரி மோட்சம், சபரிக்கு புண்ணிய ஸ்தானத்தை கொடுத்தார் பகவான். சபரி மோட்ச சாட்சி பூதாங்கிற சபரியுடைய மோட்சத்துக்கு பகவான் என்ன பண்ணார்? சாட்சியா இருந்தார். சபரிக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு அந்த பம்பா தீரம் வழியாக வந்துட்டு இருக்கார். அந்த கபந்தன் சொல்லியிருக்கான், சுக்ரீவோ நாம தர்மாத்மா கச்சிதே வானரயூதபான்னு சொல்லியிருக்கார். அந்த சுக்ரீவனை நீங்க சக்கியம் பண்ணிட்டேன்னா, ஒரு வானரனவன் அவனை நீங்க சக்கியம் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சீதாலாபம் சுலபமாகும்னு சொன்னதை நம்பி சுவாமி அந்த சுக்ரீவனை தேடின அந்த பம்பா தீரத்துல வர காலத்துல அந்த சுக்ரீவனை சக்கியம் பண்ணிக்கிறார். ஹனுமன்கிற ஒரு பரம பக்தன் அடைகிறார். சுக்ரீவ சக்கியம் பண்ணிக்கிறார். வாலிய நிகிரகம் பண்றார். அகண்டதான அந்த வானர ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அந்த ராஜ்யத்தில் இருக்க சுக்ரீவன் சகாயத்தினால தென்திசையை நோக்கி பல குரங்குகள் போகுது. அதுல ஒருத்தர் இந்த ஆஞ்சநேய சுவாமி சுவாமி கொடுத்த அந்த மோதிரத்தை எடுத்துட்டு இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போறார். கடலை சமுத்திர தகனம் பண்றார். அந்த பக்கம் இருக்கக்கூடிய தேவியை பார்த்து எது அவர் அழைச்சிட்டு போச்சுன்னா ராமநாமம், இங்க இருக்கக்கூடிய கொடுத்த அந்த ராமநாமம், அது மட்டும் இல்ல அவர்கிட்ட இருக்கிற அந்த மோதிரம் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கூட்டிட்டு போயிடுது. அங்க போய் தேவியை பார்க்கிறார். ராமாயணம் சொல்லி அந்த தேவி சுருக்கு போட்டுட்டா, இன்னும் ஒரு இழுப்பு இழுத்துட்டா ஜீவன் போயிடும். அந்த சமயத்துல ராமாயணத்தை சொல்லி தேவியினுடைய துக்கத்திலிருந்து விமோசனப்படுத்தி கொடுத்தார். தேவியிடத்துல ராமரை குஷலம் விசாரிச்சுட்டு ராமரை பத்தின ராமர் எப்படி இருக்காங்கிறதையும் தெரிவிச்சுட்டு தேவி கிட்டே இந்த சூடாமணியை பெற்றுக்கொண்டு உடனே என்ன பண்றாருன்னா, வந்திருக்கிறது சத்ரு தேசம், அதனால சத்ரு ஒரு யாருக்கிட்டே எந்த தூதன் வந்திருக்கான்னு தெரிவிக்கணுமே, அதனால நேரா போய் ராவணனை பயமுறுத்தி விட்டு தன்னுடைய ஸ்தானத்தையும் விட்டு கொடுக்காதபடி தன்னுடைய எஜமானனுடைய விஷயத்தையும் அதுல தெரிவிச்சுட்டு அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல தன்னுடைய கௌரவம் குறையாதபடிக்கு பார்த்துட்டார். தூதன் என்ன காரியத்தை பண்ணமோ அந்த காரியத்தை பண்ண உடனே அவன் என்ன பண்ணிவிட்டான், ராவணன் இந்த தூதனை வதம் பண்ணன்னு சொல்ற. விபீஷணன் ஒரு பரம பக்தன், அந்த ராவணனுடைய சகோதரன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த பூதவத்தியா விபரீதம், இந்த குரங்கை நம்ம வதம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ராவணன் இடத்துல சொல்ல, உடனே என்ன பண்ணான்னு ஆலோசனை பண்ணி அந்த குரங்கனுடைய வாலில, ஆஞ்சநேய சுவாமியுடைய வாலில நெருப்ப வைக்க, உடனே சுவாமி என்ன பண்ணார், ராமாயணத்தை சொல்லிட்டே அந்த லங்கைய அக்னிக்கு இரையாக்கி விட்டார். வந்து கடைசியா தேவியை பார்த்தார். உடனே தேவி சொல்றா, நீ போற பாதையெல்லாம் மங்களமாகட்டும்ங்கிறார். அனுகிரகம் பண்ணி அனுப்ப இக்கரைக்கு வந்து குதிக்கிறார். கண்டேன் சீதையை திரஷ்டா சீதான்னு சொல்லிட்டு வந்து இறங்க, சுவாமியை பார்த்து தேவியை பார்த்துட்டேன்னு சொல்லி அந்த வர்த்தமானத்தெல்லாம் சொல்ல, இந்த சூடாமணியை கொடுக்க, சுவாமி என்ன பண்ணார்னா, யாரையும் தொடாத சுவாமி, ஏகதாரா விரதத்துல இருக்கக்கூடிய சுவாமி, அந்த ஆஞ்சநேய சுவாமியை கட்டிக்கிறார். பயா காலமிவம் பிராப்பியங்கிறார். பயா காலமிவம் பிராப்பிய, இந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன்டா அனுமன்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறார் அந்த பக்தனான ஆஞ்சநேய சுவாமியை. தேவி இந்த திசையில தான் இருக்கான்னு தெரிஞ்செடுத்து உடனே அந்த வானர சைன்யங்களை சித்தப்படுத்தி அக்கறைக்கு போறதுக்கு இங்கேருந்து இந்த வானர சைன்யத்தினாலேயே ஒரு பாலத்தை அமைக்கிறா. அந்த சமுத்திரத்தை அக்கறைக்கு கடந்து போய் அந்த ராவணனோடு மகா யுத்தம்னா அது போல ஒரு யுத்தம் கிடையாது. யுத்தம்னா இது போல யுத்தத்தை யாரும் பார்த்ததே இல்லை. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமஹா ராவணையோர் யுத்தம் ராவணையோர் இவாங்கிற இது போல ஒரு யுத்தம் இதுக்கு முன்னாடி நடந்ததும் கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. அப்பேற்பட்டதான ஒரு யுத்தம். இன்று போய் நாளை வா என்று விளம்பிய அண்ணல்ங்கிற அந்த ராவணன் தோத்து போயிட்டான். அப்பையும் சுவாமிக்கு கருணையா, நீ இன்னைக்கு போ, ஒருவேளை நீ உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், சுவாமி சரணாகத வச்சல, நீ நாளைக்கு வந்து என் காலில் விழுந்து தேவியை நான் அபகரிச்சுட்டு போல, என் ஊர்ல இருந்தான்னு சொல்லி நீ கொடுத்துட்டேன்னா உன்னை நான் மன்னிச்சு விடுவேன், நீ இன்று போய் நாளை வாங்கினார். அப்பையும் மறுநாள் அவன் வர அவனுடைய 10 தலையும் சிரச்சேதம் பண்ணி அவனை ஜெயத்தை எடுத்துட்டு ராவண வதம் பண்ணி ஜெயத்தை அடைஞ்சார். சொன்ன தேதியில வரலன்னா அக்னியில இறங்கிடுவேன்ற ஒரு பரம பக்தனான அந்த பரதன் சொல்ல, சுவாமி அந்த தேதிக்குள்ள அங்க போனமே அந்த கமல சுவாமிக்கு ஒரு புஷ்பக விமானத்துல தேவியும் ராமரும் அங்க இருக்கக்கூடிய சைன்யங்களும் எல்லாரும் அந்த தேதியில போய் 14வது வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் முதல் தேதி அங்க போய் இறங்குறா.
ஊரையே அலங்காரப்படுத்தி வச்சிருக்கார் பரதன். சொன்னதுபடி போல அங்க போய் அங்க இறங்க, மனு மாண்டாதிகள்லாம் எந்த சிம்மாசனத்தை அலங்கரிச்சாலோ அந்த சிம்மாசனத்துல 400 நதிகள்லேருந்து புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தமும் 500 புண்ணிய நதிகள்லேருந்து தீர்த்தமும் 4 சமுத்திரங்கள்லேருந்து ஜலத்தையும் எடுத்துட்டு வர சொல்லி வசிஷ்டர், ஜாபாலி முதலிய சுயக்கியர் முதலிய எல்லா ரிஷிகளும் மந்திரிகளும் எல்லாம் சேர்ந்து அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் விதி பிரகாரம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேக விதி பிரகாரம் அந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்றா. சுவாமி எப்படி இருக்காருன்னா சகசீதம் நிவேசியது தேவி, அந்த தேவியோட சேர்ந்து அந்த சிம்மாசனத்துல இருக்கக்கூடிய ராமர் என்ன பண்றாருன்னா அந்த நனஞ்ச திருமேனியோடு இருக்காரு அந்த ராமர். அவர் நனஞ்ச திருமேனியோட சிரிக்கிறாரா. சுகாச்சாரியா சொல்றார், கோசலேந்திரோ வதான்னஹா, அந்த சிரிப்பு நம்மளை ரட்சணை பண்ணட்டும்ங்கிறார். அப்பேற்பட்டதான சம்சேப ராமாயணத்தை உபதேசம் பண்ணார் வால்மீகிக்கு நாரத மகரிஷி. இதை கேட்ட அந்த சம்சேப ராமாயணத்துடைய பலன் என்னன்னா, இதம் பவித்ரம் பாபத்னம் புண்ணியம் புண்ணியம் வேதைச்ச சம்மிதம் எப்பட்டே ராமச்சரிதம் சர்வபாபை பிரமுச்சதே. இதை கேட்டா கேட்கும் போதே புண்ணிய வர்த்தனம், பாபம் போகும். இது போலன்னா ஒரு இருட்டு ரூம்ல ஒரு விளக்க போட்டோமானால் அந்த விளக்கு போட்டதுக்கு உண்டான வெளிச்சம் வந்ததும் தெரியாது, அதே சமயத்துல இருட்டு போனதும் தெரியாது. அது போல இதை கேட்கும் போதே புண்ணியம் வந்துடுது, பாபங்கள்லாம் போயிடுது. அப்பேற்பட்டதான சரித்திரம் இது. வேதத்தினுடைய சாரம் வேதைச்ச சம்மிதம் எப்படே ராமச்சரிதம். இந்த ராமாயணத்தை யாரு கேட்கிறாளோ சொல்றாளோ பாராயணம் பண்றாளோ அவளுக்கு என்னன்னா சர்வபாபை பிரமுச்சதே, எல்லா பாபங்களும் போயிடும்னு இந்த சம்சேப ராமாயணத்துக்கு ஒரு பலசுத்திய சொன்னார். மேல இதை கேட்டார் இந்த வால்மீகி மகரிஷி. இதை கேட்டுவிட்டு ஸ்நானத்துக்கு கிளம்பிவிட்டார். அகர்தமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமயா, தன்னுடைய சிஷ்யனான பரத்வாஜரோடு சேர்ந்து நதி தீரத்துக்கு மாத்தியான ஸ்நானத்துக்கு கிளம்பி போறார். ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்யமனோ யதா. ஜலம் எப்படி இருக்குன்னா ஸ்படிகத்தை போல இருக்கு. ₹1 காயினை போட்டா அது இருக்கிறது வெளியில இருந்து பார்த்தாலே தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை பார்த்து சந்தோஷப்படுறார். எது போல அந்த தீர்த்தம் இருக்குன்னா சன்மனுஷ்ய மனோயதா, சாதுக்களுடைய மனசு எப்படி விகாரமே இல்லாம தெளிவா இருக்குமோ அவளுடைய மனசுல ஒரு சிந்தனம் தான் இருக்கும். எந்த சிந்தனம்னா பகவத் சிந்தனம் மட்டும்தான் இருக்கும். அது போல கல்மஷமே இருக்காது. நம்ம மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா பல விஷயங்களை சேர்ந்து அது கல்மஷம் ஒரு கும்பி போல இருக்கு. ஆனா சாதுக்களுடைய மனசுல வேற விசாரமே கிடையாது. அவளுடைய மனசு சன்மனுஷ்யம் அது போல தெளிவா இருக்கு. இந்த ஜலம் சன்மனுஷ்ய மனோயத்தான்னு சொல்லி அப்படி இருக்கு இந்த ஜலம் அப்படின்னு அதனுடைய பெருமையை சொன்னார். இப்படி ஸ்நானம் பண்ணி திரும்பி வர காலத்துல பாக்குறார் ஒரு வேடன் என்ன பண்றான், அன்றில் பறவைன்னு ஒரு பறவை மரத்துல ஜோடியா இருந்துருக்கிற அந்த ஜோடியா காமமோகிதமா இருக்குது. அந்த பறவையில ஒரு பறவைய ஒரு வேடன் அடிச்சுடுறான். ஆண் பறவைய வேடன் அடிச்சு விடுறான். எதனால அடிக்கிறான்னா அவன் வேடுவன், அதனால அதை அடிச்சு விடுறான். அதுல ஒண்ணு கீழே விழுந்து விடுறது, துடிக்கிறது, மேல இருக்கிறது பார்த்து அழகுது அந்த ஜோடி. இதை பார்த்தோன்னே இவருக்கு மனசுல கருணை வந்துருக்கு. ஏன் இவர் பாட்டு கிளம்பி போகக்கூடாதா, இவருக்கு அந்த வேடன் அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன, இவர் பாட்டு கிளம்பி போகக்கூடாதான்னா மனசுல கருணை இருக்கிறதுனால அது இவரை பாதிக்கிறது. விஷயர் தர்மாத்மனஸ்தஸ்ய, தர்மாத்மாவா இருக்கிறதுனால அந்த விஷயம் இவரை உறுத்திட்டு காருண்யம் சமபத்யதா, ஜீவராசிகள்கிட்ட காருண்யம் இருக்கிறதுனாலையும் நம்ம இப்படி அடிச்சுட்டானே அது ஜீவன் போயிடுதேன்னு கஷ்டப்படுறார். அது மனசை போட்டு உறுத்துறது. தத கருணவேதீச்ச அதர்மோ யமிதித்விஜஹா. உடனே அவர் கேட்கிறார், நீ ஏன் இந்த தப்பை பண்ணினடா வேடா, ஏன் நீ பண்ணினன்னு கேட்கிறார். அவன் சொன்னா இது என்னுடைய தர்மம், குல தர்மம், அதனால நான் அடிச்சேங்கிறார். உடனே அவர் சொல்றார், வால்மீகி மகரிஷி சொல்றார், வேடுவனுடைய குல தர்மம் எனக்கும் தெரியும். ஏன்னா அவரும் அது பூர்வாசிரமத்தில் அதுதாங்க. எனக்கும் தெரியும் வேடன் வேட்டையாடலாம், ஆனா எப்படி இருக்கும்போது ஆடக்கூடாதுன்னா அது காமமோகிதமா இருக்கும்போது நீ ஆடக்கூடாது. அது தனியா இருக்கும்போது நீ வேட்டையாடினா அது தப்பு இல்லை. 2 பறவை சேர்ந்து இருக்கும்போது நீ அடிச்சது ரொம்ப தப்பு. அதுலயும் அந்த பெண் பறவை கர்ப்பமா இருக்கு, அந்த காலத்துல நீ அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு.
இந்த தர்மம்லாம் தெரிஞ்சதுனாலதான் நான் கேட்கிறேன், நீ அடிச்சது தப்புதான் வருத்தப்பட்டு அவன்கிட்ட கோவிச்சுக்கிறார். கோவிச்சுன்னு என்ன பண்றாருன்னா இந்த வருத்தத்தை தெரிவிக்கிறார். மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹ யத்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காமமோகிதம். ஹே நிஷாதா, இந்த அன்றில் பறவையில 2 ஜோடியாக இருந்ததுல ஒன்றை காமிமோகிதம் தும் அவதி, நீ அடிச்சு விட்ட. காமமோகிதம் யத்ரௌஞ்ச மிதுனாதே ஏகம் தும் அவதி, நீ அடிச்சுட்ட. அதனால அதஹா சாஸ்வதி சமாஹா, அதனால நீ எப்பொழுதும் பிரதிஷ்டா மாகமஹா, நீ கீர்த்தியை அடைய மாட்டாய் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சார், கிளம்பி போயிட்டார். இப்படி ஆத்துல போய் வருத்தப்பட்ட மனசோடையே போறார். போற காலத்துல பார்த்தா பிரம்மா வந்து ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதற்காக பிரம்மா வந்திருக்காருன்னா இவரை மேல ராமாயணம் பண்ணும்போது சொல்றதுக்காக அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். உடனே இவர் கேட்டார், எதற்காக அவருக்கு அக்கியபாத்திய ஆச்சமணியம் கொடுத்துட்டு எதற்காக வந்திருக்கேன், என்ன சமாச்சாரம்னு கேட்க, உடனே பிரம்மா சொல்றார், நீங்க மேல காவியம் பண்ணணும். என்ன காவியம் பண்ணணும்னா ராமாயணம் பண்ணணும். அதை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நானே ஒரு வேடனை சப்ஜெக்டேனேன்னு ஒரு வருத்தத்துல வந்திருக்கேன். நீங்க என்னடான்னா இப்ப என்ன கூப்பிட்டு ஒரு ராமாயணம் பண்ணுங்கிறீங்களே, நானே துக்கத்துல இருக்கேன். திட்டிப்டோமேன்ற ஒரு துக்கத்துல இருக்கேன். அதுவே ஒரு பாவம் தானே. ஒரு கெட்ட செயலை பார்க்கற மாதிரி இருக்குன்னா அந்த பாவம் நம்ம கணக்குல இருந்தாதான் அது நம்ம கண்ணிலேயே படும். நல்ல செயலே பார்த்துட்டு இருக்கோம்னா புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். கெட்டதை பார்க்கிறோம்னா அந்த கெட்டதை பார்க்கக்கூடிய பாவம் நம்மளுக்கு இருக்குன்னு அர்த்தம். இப்பதான் அந்த வேடுவன் அடிச்ச பண்ண காரியத்தை பார்த்து அவனை சாபம் கொடுத்துட்டு வரேன். நீங்க இப்ப போய் என்ன போய் ராமாயணம் பண்ண சொல்றீங்களேங்கிற. உடனே அவர் சொன்னார், நீங்க அந்த வேடுவனை சபிக்கல. இந்த பண்ண போற ராமாயணத்துக்கு ஒரு நாந்தி ஸ்லோகம், மங்கள ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். எப்படி மங்கள ஸ்லோகமா ஆகும், நான் திட்டேனேன்னார். அது அப்படியே பிரம்மா என்ன பண்ணார், மங்களாசாசனமாக மாத்தி கொடுத்தார். எப்படின்னா அவர் என்ன கூப்பிட்டார், ஹே நிஷாதா காமமோகிதம் கிரௌஞ்ச மிதுனாதேகம் தும் அவதி. இதுதான் அவர் சொன்னது. ஏ வேடனே, அன்றில் பருவ கூட்டத்துல ஜோடியாக இருந்ததுல ஒன்னு அடிச்ச நீ, அதனால புகழை அடைய மாட்டாயினார். இவர் உடனே அதை என்ன பண்ணார், ஹே நிஷாதான்னு அவர் சம்போதனம் பண்ணத சேர்த்துட்டார். மானிஷாதா, ஹே நிஷாதான்னா வேடன், மானிஷாதான்னா என்ன, மகாலட்சுமியினுடைய ஆத்துக்காரன். அப்படின்னா யாருன்னா லக்ஷ்மி ரமணன் அர்த்தம். ஹே மானிஷாதான்னு சம்போதனம் பண்ணுவது போல அதை எடுத்து கொடுத்து காமமோகிதம் கிரௌஞ்சமிதுனாதேகம் தொம் அவதி, அந்த ராட்சச கூட்டங்கள்ல உன்னை நீ வதம் பண்ணதுனாலேயே சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம், எப்பொழுதும் கீர்த்தியை அடைவாய், புகழ அதலாத ஒரு கீர்த்தியை அடைவாய்ங்கிறது. இந்த நீ அடைஞ்சிருக்கிற கீர்த்தி இருக்கே அது எப்பொழுதும் அடையாது. இந்த ராமாயணம்ங்கிறது லோகம் உள்ளவரை இருக்க போகுது. அதனால அந்த கீர்த்தி எப்பொழுதுமே போகாது. சாஸ்வதி சமாஹா பிரதிஷ்டாம் அகமஹா, அடைவாய் அப்படின்னு சொல்லி இது ஒரு மங்களாசாசன ஸ்லோகமாக மாற்றி கொடுக்க, எப்படி என் வாக்குலேருந்து இது வந்ததுன்னு அவருக்கே புரியல. உடனே வால்மீகி தன்னுடைய வாக்குலேருந்து எப்படி மங்களாசாசனம் வந்ததுன்னு பிரமிச்சு இருக்கார். அப்பதான் சொல்றார், மச்சந்தா தேவதே பிரம்மண்ண பிரவருத்தேயம் சரஸ்வதி. நீங்க ராமாயணம் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனேயே நாரதரை விட்டு நேரடியா ராமாயணம் பண்ணுங்கன்னா சரியா வராது, எனக்கு கதை தெரியாதுன்னு நீங்க சொல்லிடுவேன். அதுவும் இல்லாம ஒரு கிரந்தம்னா அதுக்கு குருன்னு இருக்கணும், அதுக்கு உபதேசம்னு இருக்கணும். குருமுகமா உபதேசம் இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணினேன்னா தன்னுடைய பிள்ளையான நாரதரை விட்டு உபதேசம் பண்ண சொன்னார். முன்னாடியே வந்து அவர் சம்சேப ராமாயணம் உபதேசம் பண்ணிவிட்டார். தன்னுடைய புத்திரரான நாரதர் வந்து உபதேசம் பண்ணிவிட்டார். அதனால நீங்க ராமாயணம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீங்க பண்ணணும்னு நினைக்கிற காலத்திலேயே என் ஆத்து மாமியான சரஸ்வதி இருக்காளே, வாக்குக்கு யாரு தேவதை, அந்த சரஸ்வதி, அவ என்ன ஆச்சுன்னா அங்க பிரம்மலோகத்துல இல்ல உங்க நாட்டுக்கு வந்துட்டா. நீங்க பண்ணணும்னு ஒரு சங்கல்பம் வந்தது. நீங்க இந்த ஸ்லோகம்னு சபிச்சேன்னு சொல்றீங்களே, அதுவே அந்த அம்மா உங்க வாக்குல இருந்ததுனாலதான் நீங்க அந்த சாபத்தையே கொடுத்தீங்க. இந்த மங்களாசாசனம், இந்த மங்கள ஸ்லோகம் உங்களுக்கு கிடைச்சது. எப்ப வந்தான்னா போஜன் சொல்றார், போஜ சம்பூல வாணி விலா சமபரத்ர கிருதோபலம்பம் அம்போஜபூஹோ சகர அம்போஜபூரசமான இகா விராசீத்.
11 மணிக்கெல்லாம் பிரம்மா ஆத்துல என்ன பண்ணுவார், இலைய போட்டு தன் ஆத்து மாமி சரஸ்வதியை பரிமாற சொல்லி சாப்பிடுவார். 11வது மணி இலை போடலாம்னு சொல்லி தன்னுடைய ஆத்து மாமிகிட்ட சொல்ல போறார். பார்த்தா அந்த சரஸ்வதி அங்க இல்லையா. எங்க சரஸ்வதி நம்ம ஆத்து மாமியை காணுமேன்னு தேடி பார்க்கிறார். நாரதர் வந்து உபதேசம் பண்ணிட்டு போனார். இவ ஆத்து மாமி சரஸ்வதி என்ன பண்ணார், அந்த வால்மீகி மகர்ஷியுடைய நாக்குல வந்து நிரந்தரமா தங்கி விட்டாளாம். அவர் அங்க பிரம்மலோகத்துல தேடிட்டு இருக்காரு, அவ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாரு போஜன். நீங்க எப்ப பண்ணணும்னு முடிவெடுத்தாலும் என் ஆத்து மாமி உங்க நாக்குல இருக்கா. வாக்தேவதையான சரஸ்வதி அதற்கு மேல ஒரு காவியத்துக்கு அங்கீகாரங்கிறதுக்காக நானே வந்து அதற்கு கையெழுத்து போட வந்துட்டேன். பிரம்மாவான நான் என்ன பண்ணேன்னா அது கையெழுத்து போட வந்துட்டேன். அனுமதி கொடுப்பது போல, அங்கீகாரம் கொடுப்பது போல நான் அந்த கிரந்தத்துக்கு கையெழுத்து போட வந்துட்டேன். ஆகையால நீங்க இந்த ராம கதையை பண்ணணும். குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். ராமாயணத்தை நீங்க பண்ணணும்னு சொல்லி பிரம்மா பிரார்த்தனை பண்ண உடனே அப்பயும் அவருக்கு மனசுக்குள்ள பயம். எனக்கு என்ன ராமாயணம் தெரியும், நான் எப்படி இந்த ராமாயணத்தை பண்ணுவேன், எனக்கு ராமாயண பரிச்சயம் இல்லையே. உபதேசம் பண்ணியிருக்கார், இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குங்கிறார். உடனே அந்த பிரம்மா சொல்றார், உங்களுக்கு நான் மேல அனுகிரகம் பண்றேன். என்ன அனுகிரகம்னா, ரகஸ்யஞ்ச பிரகாசஞ்ச யத்ருத்தம் தஸ்ய தீமதஹ நதேவா கருதா காவ்யே காஜிதத்ர பவிஷ்யதி. நீங்க ராமகதைய ராமாயணத்தை பண்ணுங்க, அதுல ஒரு அனுகிரகம் என்னன்னா ரகஸ்யஞ்ச பிரகாசஞ்ச. யாராவது வெளிப்படையா சொன்னதை கதையில சொல்றது ஆச்சரியம் இல்ல. ஆஞ்சநேய சுவாமி சுந்தரகாண்டத்துல அந்த அசோகவனத்துல என்னென்ன நினைப்பு நினைச்சாருன்னு இந்த வால்மீகி மகரிஷி போட்டு உடைக்கிறார். என்னென்னா மண்டோதரிய பார்த்து சுவாமி என்ன நினைக்கிறார், இது சீத்தையோ அப்படின்னு மனசுல நினைக்கிறார். அவர் மனசுல நினைச்சது யாருக்கும் தெரியாது. ஆனா கதை சொல்லக்கூடிய, கதையை எழுதக்கூடிய இந்த வால்மீகி மகரிஷி சொல்றாரு ஆஞ்சநேயர் அப்படி நினைச்சாருங்கிறார். இது எப்படி தெரிஞ்சது, அவர் வாய் விட்டு சொல்லலையேன்னா பிரம்மாவுடைய அனுகிரகம். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச. நீங்க மனசுல யாராவது நினைச்சதோ, சொல்லணும்னு நினைச்சு வெளியில சொல்லாம போனதோ, சொன்னதோ, இது போல 3 விதமா எப்படி மனசுல இருக்கோ, வாக்கு இருக்கோ, அது அத்தனையும் உங்களுக்கு தெரியும். வெளிப்படையா பேசினாலும் உங்களுக்கு தெரியும். ரகசியஞ்ச பிரகாசஞ்ச. அது மட்டும் இல்ல, உடனே அவர் சொல்றார், ஒரு காவியம் பண்ணணும்னா அதுல வர்ணனை இருக்கும், அதிவர்ணனை இருக்கும். 1000 தடங்கள் கொண்ட தாமரைங்கிறா. 1000 எதழ் தாமரையில இருக்குமான்னா காவியத்துல இருக்கும். நேரடியா பார்த்தா கிடைக்குமானா கிடைக்காது. இருக்குன்னு சொல்லியிருக்காள்னு நம்ம வர்ணிக்கிறோம். இல்ல ஒரு ஹம்சபக்ஷி ஒரு கடாகத்துல நீந்தி வருது, இப்படிலாம் ஒரு அழகுக்காக வர்ணிக்கிறது. இது போலெல்லாம் உண்மையை மீறி அந்த காவிய லட்சணத்துக்காக 1-2 வர்ணிப்போம். அது போல என் வாக்குல காவியத்தின் பொருட்டு ஏதாவது பொய் வந்துடுத்துனா என்ன பண்றது, தப்பு தவறி வந்துடுதா என்ன பண்றதுன்னு இந்த வால்மீகி மகரிஷி யோஜனை பண்றார். அப்ப இந்த பிரம்மா சொல்றார், அப்படி தப்பி தவறி கூட உங்க வாக்குல பொய் வராது. நதேவாங்கா காவ்யே காஜிதத்ர பவிஷ்யதி. நீங்க பண்ணக்கூடிய அந்த கிரந்தத்துல ஒரு இடத்துல கூட பொய் வராது. அதற்கு மேல என்னன்னா, நீங்க உங்க வாக்குல வந்தா அது சத்தியமா இருக்கும். சத்தியம் மட்டுமே உங்க வாக்குல வரும். அப்படி ஒரு அனுகிரகத்தை கொடுத்தார். அதற்கு மேல சொல்றார், நீங்க பண்ணக்கூடிய ராமாயணம் இப்ப மட்டும் இல்ல, இந்த லோகம் உள்ளவரை இந்த ராமாயணம் இருந்துட்டே இருக்க பொழுது போறது. இந்த ராமாயணத்துடைய புகழ் இருக்கு, எப்பொழுதும் இருக்கும். எது போலன்னா, யாவஸ்தாஸ்யந்திகிரையா சரிதஸ்சமகீதலே. இந்த லோகத்துல பூமி இருக்கிற பர்யந்தம், பர்வதங்கள் இருக்கிற பர்யந்தம், நதிகள் இருக்கிற பர்யந்தம், கடல் இருக்கிற பர்யந்தம் இந்த ராமாயணம் இருக்க போகுது. ராமாயணம் இருக்கிற பர்யந்தம் அதனுடைய புகழ் இருந்துட்டேதான் இருக்கும். லோகேஷு பிரச்சரிஷ்யதி. அதனால நீங்க இந்த ராமாயணத்தை பண்ணணும். எல்லாரும் நினைப்பா ராமாயணம்ங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய கதை. ராமர்னு ஒரு ராஜா இருந்தார். அவருடைய தம்பி ராஜ்யத்துக்காக ஆசைப்பட்டு அவன் அம்மா நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. 14 வருஷம் காட்டுல இருந்தார். அந்த சமயத்துல ராவணன் ஒருத்தர் வந்து தேவியை அபகரிச்சுட்டு போயிட்டான். அதுக்கு யுத்தம் பண்ண போன ராமர் யுத்தம் பண்ணி தேவியை இந்த பக்கம் கூட்டின்னு வந்து ராஜ்யத்துல ஆண்டு இருக்கார், பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார்னு இப்படி ஒரு குடும்ப கதை போல தெரியும். இது குடும்ப கதை கிடையாது. என்னன்னா, லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மங்களகரமான சரித்திரம், தர்ம கோஷம் இது. எப்படின்னா, காமார்த்த குண சம்யுக்தம். நம்ம காமத்தை மனசுல வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணாலும்
பகவான் அதையும் கொடுக்கிறார். இந்த ராமாயணம் கேட்டா என்ன புண்ணியம்னா, தனகாமோ தனானிவை புத்திரகாமோ புத்திரான்வை தனகாமோ தனானிவை, நீ எது கேட்டாலும் இந்த ராமாயணம் கொடுக்கும். ராமாயண பலசுத்தி அதுதானே, குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும், எது கேட்டாலும் கிடைக்கும். அதே ஒரு நம்மளுக்கு தேவைங்கிறது ஒரு வாழை மரம் வைக்கணும். நம்மளுக்கு என்ன தேவைன்னா வாழைப்பழம் தான் தேவை. ஆனா அதுல அவாந்தரமா என்ன கிடைக்கிறதுன்னா வாழை நார் கிடைக்கிறது, வாழை பட்டை கிடைக்கிறது, வாழை தண்டு கிடைக்கிறது, அதை தவிர வாழை இலை கிடைக்கிறது, வாழை பூ கிடைக்கிறது. இது 5 எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறதுன்னா நம்மளுடைய உத்தேசம் அந்த வாழைப்பழம் தான். ஆனா இதெல்லாம் அந்த மரம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது. அது போல நம்மளுக்கு தேவைங்கிறது அந்த கதை தான். கதைக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம எதை நினைச்சு இந்த ராமாயணத்தை கேட்கிறோம்னா, நம்மளுக்கு என்னென்ன அபிலாஷைகள் இருக்கோ அதை பூர்த்தி ஆகிறதுக்காக இந்த ராமாயணத்தை நம்ம கேட்கிறோம். நம்ம எது கேட்டாலும் இந்த ராமாயணம் கொடுக்கும். காமார்த்த குண சம்யுக்தம். அதை தவிர அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. என்ன ஒளிஞ்சிருக்குன்னா, தர்மார்த்த குண விஸ்தரம். தர்மம் ஒவ்வொரு கதையிலையும் தர்மம் மூடி இருக்கு. தர்மம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, சமுத்திரமே ரத்னாட்யம். ராமாயணத்தை இன்னதுதான் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு கிடையவே கிடையாது. நம்ம தோண்டத்தோட சமுத்திரத்துல போய் ஒருத்தர் முத்து குளிச்சுட்டு நான் கடல்ல இருக்கிற எல்லா ரத்னத்தையும் எடுத்துட்டேன், எல்லா முத்தையும் எடுத்துட்டேன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவனுக்கு கிடைச்சது அவ்வளவுதான். அது தோண்ட வந்து உள்ள போக போக இருந்துட்டே இருக்கும், கிடைச்சிட்டே இருக்கும். அது போல ராமாயணத்துல இருக்கக்கூடிய தர்மம் இதுதான், ராமாயணத்துடைய பலன் இதுதான், ராமாயண விஷயம் இதுதான் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சமுத்திரமிவ ரத்னாட்யம். ஒருத்த கடலுக்கு போயிட்டு இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்தான்னா அவனை போல ஒரு அசடு கிடையாது. அது போல ராமாயணத்துல இன்னதான் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு தர்மங்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு குடும்ப கதை போல இருக்கும், ஆனா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வால்மீகி மகரிஷி ரத்னம் போல விஷயத்தை உள்ள வச்சிருக்கார். எப்படி கடல் ரத்னத்தை உள்ள வச்சுட்டு இருக்கோ அது போல சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். லௌகீகமா இருந்தாலும் நம்ம உட்காந்து ஒரு 2 மணி நேரம் கதை கேட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தாபம் எங்க போச்சுன்னே தெரியல. நம்மள அறியாம அந்த தாபங்கள்லாம் போக்குறது. குடும்ப கதை தான் சார் அப்படின்னாலும் அப்படி கேட்டாலும் அந்த தர்மம், அந்த கதை என்ன பண்றதுன்னா, ராமருடைய குணகணங்களை வர்ணிக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களை கேட்டோம்னா உள்ள இருக்கிற பாபங்கள்லாம் நீக்கி புண்ணியம் வருது, கஷ்டத்தெல்லாம் போக்கி சுகத்தை கொடுக்கறது. அப்பேற்பட்ட சர்வஸ்ருதி மனோகரம், கேட்கும் போதே இனிமையா இருக்கு. அப்பேற்பட்டதான இந்த ராமாயணம். அந்த ராமாயணத்தை நீங்க பண்ணணும், ரச்சனை பண்ணணும்னு சொல்லி பிரம்மா அவருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ண, இத்தனை அனுகிரகத்தையும் வாங்கி அந்த தபசோடு கூட சேர்ந்து என்ன பண்றாருன்னா, கிழக்கு நுனியாக தர்பத்தை பரத்தி வச்சுட்டு வடக்கு திசையை நோக்கி இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார், ரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். எதை நம்பி எழுத ஆரம்பிக்கிறார்னா, தர்மத்தை நம்பி எழுத ஆரம்பிக்கிறார். இப்படி ராமாயணத்தை ரச்சனை ரச்சனை பண்ண அந்த ராமாயணத்தை யாருக்கு உபதேசம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி லட்டு போல இருக்கு இந்த ராமாயணம், அவ்வளவு நன்னா இருக்கு. இதை யாருக்காவது உபதேசம் பண்ணணுமே, பிரயோஜனப்படுத்தணுமே, யாருக்கு உபதேசம் பண்ணலான்னு இப்படி பார்த்துட்டு இருக்கிற காலத்திலேயே லவகுஷால் வந்து நமஸ்காரம் பண்றா. அப்ப தேவி காட்டுல இருக்கா, நமஸ்காரம் பண்றா. உடனே அவர் என்ன சொல்ற, அவருக்கு தோன்றது, இப்படி அழகான கிரந்தம் இந்த குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ணிடலாமே. ஏன்னா அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்றது அந்த குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கே உபதேசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளுக்கு இந்த ராமாயண கிரந்தத்தை அத்தியன கிரமத்துல உபதேசம் பண்ணி வைக்கிறார். அத்தியனம் பூர்த்தியாக இந்த ராமாயணத்தை அந்த குழந்தைகள் நன்னா படிச்சுட்டா, பைகாட் பண்ணிவிட்டா, நெற்று பண்ணிவிட்டா. அப்படி இருக்கிற காலத்துல சுவாமி அஸ்வமேத யாகம் பண்றார். அதனுடைய பத்திரிகையை வந்து சேர்றது. உடனே அவர் என்ன பண்றார், அந்த யாகத்துக்கு, அந்த அஸ்வமேத யாகத்துக்கு கிளம்பணும் வால்மீகி மகரிஷி. அவர் போகிற காலத்துல பார்த்தார், இந்த குழந்தைகளையும் அழைச்சிட்டு போறார். ஏன் அழைச்சிட்டு போறார், அவருக்கு தானே பத்திரிகை வந்திருக்குன்னா, தங்களுடைய சிஷ்யாலோடு சேர்ந்து நீங்க யாகத்துக்கு வரணும்னு வந்திருக்கு. எப்ப இவர் உபதேசம் பண்ணி விட்டாரோ அந்த லவகுஷால் இவாளுடைய சிஷ்யா, அவளையும் அழிச்சுட்டு இப்படி சுவாமி அந்த யாகத்துக்கு போறார். இப்படி சுவாமி உப்ரிகையிலேருந்து பார்க்கிறார், 2 குழந்தைகள் அப்படி நடந்து வருது. எப்படி சுவாமியுடைய ரூபம் பார்த்தாலே கண்ணை பறிக்குமோ அது போல இந்த 2 குழந்தைகளுடைய ரூபத்தை சுவாமி பார்க்கிறார். சுவாமிக்கே அந்த ரூபம் கண்ணை பறிக்கிறது. ரூபலட்சண சம்பன்னோ மதுரஸ்வர பாஷினோ. இப்படி பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கக்கூடியதான அந்த ரூபம் 2 குழந்தைகளுக்கும்.
அப்படி பாடினான்னா எப்படி இருக்குன்னா மதுரஸ்வர பாஷினோ, மதுரமா இருக்கும், வாக்க திறந்தா அப்படி கேட்கணும்னு போல இருக்கா. இனிமையான குரல்களுடைய அந்த 2 குழந்தைகள் அப்படி பாடுறாவா. இவர் ஆனா உபதேசம் பண்ணது ஸ்லோக ரூபத்துல உபதேசம் பண்றார். ஆனா அந்த குழந்தைகள் கானமாக பாடுறா. அப்படி அந்த பாடக்கூடிய அந்த குழந்தைகளை பார்த்து வால்மீகி மகரிஷி தாபப்படுறார். என்ன தாபப்படுறாருன்னா, நம்ம ஸ்லோகமா உபதேசம் பண்றோம், இந்த குழந்தைகள் கானமா பாடுறது, நம்மளால இந்த ராமாயணத்தை கானமா பாட முடியலையேன்னு வருத்தப்பட்டு அடுத்த அவதாரம் என்ன பண்றார், தியாகிவாரா அவதாரம் பண்ணி 24,000 கீர்த்தனைகள் பண்ணி தன்னுடைய ஆசையை போக்கின்றார். அந்த குழந்தைகள் அவ்வளவு அழகா பாடுறா. மதுரஸ்வர பாஷினோ பிம்பாதிவோத்திதோ பிம்போ. டின்சும்பாலே 2 குழந்தைகள் ஒரே போல அச்சில வார்த்தது போல இருக்கா. ரட்டநாயகம் போல இருக்கு 2 பேருடைய குரலும். ராமதேகா ததாபரோ, ராமரை பார்த்தா இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டாம், இந்த குழந்தைகளை பார்த்தா ராமரை பார்க்க வேண்டாம், அது போல இருக்கு இந்த ரூபம். இப்படி பார்த்து சுவாமியே சொக்கி போறார் அந்த ரூபத்துல. உடனே பரதனை அழிச்சு ஒரு மேடையை போட சொல்லி பரதாழ்வான, இந்த குழந்தைகள் கானம் பண்ண போறாவாளுக்கு ஒரு மேடை போடுன்னு சொல்ல அந்த யாகசாலையிலேயே ஒரு மேடை போட்டு கொடுத்தா. பகவத்குணம் முன் காலத்துல எங்க இருந்திருக்குன்னா யாகசாலையில தான் பகவத்குணமே இருந்திருக்கு. பாகவத ஆரம்பமே சத்ரயாக மத்தியத்துல, வேதி மத்தியத்துலதான் இந்த பாகவத கதையை சூத பௌராணிகர் அந்த சௌனகாதி மகரிஷிகளுக்கு உபதேசம் பண்றார். எந்த காலம்னா அவ யாகம் கார்த்தாலேன்னு மத்தியானத்துக்குள்ள காரியக்கிரமம் முடிஞ்சு சாயங்கால வேலையில சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அக்னிஹோத்திரம் பண்ணிவிட்டு என்ன காரியம்னா பகவன் நாமா கேட்கறது தான் காரியம். கர்மாவையும் பகவன் நாமாவையும் ஒரே இடத்துல வச்சு போகலாம். அது சொல்லும் போது சொல்றாரு பிராதருகுத உபாக்னையாங்கிறார். காத்தால ஆவிர்வாதங்களை கொடுத்துட்டு சாயந்திரம் உள்ள ஆவிர்வாதங்களையும் கொடுத்துட்டு இவா பகவன் நாமா கேட்கறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. யாருக்கிட்டன்னா சூத பௌராணிகர்கள்ட்ட. இதை பாகவதத்துல சொல்றார். இந்த யாகசாலையில இந்த பகவானுடைய கதையை ஏற்பாடு பண்ண ஒரு மேடையை போட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். அந்த குழந்தைகளும் தானம் பண்றது. இதுல என்ன ஒரு வசதினா, ராமருக்கு தன்னுடைய குழந்தைகள்னு தெரியாது. இந்த குழந்தைகளுக்கு அந்த ராமன் தான் இந்த கதையினுடைய நாயகன்னு தெரியாது. ஆனா இது 2 பேரும் எய்தாப்புல நிக்கிறா. தன்னுடைய இந்த அதுவும் இந்த ராமாயணத்துல இந்த ராமாயணத்துல என்ன ஒரு தனி சிறப்புன்னா, எந்த அவதாரத்திலையும் இல்லாத ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இந்த லவகுஷால் தானம் பண்றா. கேட்கறது யாருன்னா சரித்திர நாயகனான ராமன் நேரடியா கேட்கிறார். இது வேற எந்த அவதாரத்துக்கும் இல்லை. மற்றொரு அவதாரம் எதுன்னா, கிருஷ்ணாவதார காலத்துல பகவான் அந்த ராஜசூய யாகத்துல அக்ர பூஜையில பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல சிசுபாலன் வந்து பகவானை நிந்த பண்றான். அவனை சுவாமி சக்கராயுதத்தினால வதம் பண்ணா அவன்கிட்ட ஒரு திவ்ய தேசத்து புறப்பட்டு சுவாமியோட ஐக்கியமாக அந்த சமயத்துல தர்மபுத்திரர் கேட்கிறார், யார் இவன் பகவானை திட்டுறான், அவன்கிட்ட ஒரு தேஜஸ் புறப்பட்டு வந்து பகவானோட ஐக்கியமாறுதே, இவன் யாருன்னு கேட்க அந்த சமயத்துல நாரதர் சொல்றார், இவன் இந்த அவதாரத்துல இவன் பகவன் நிந்தா பண்றான்ப்பா. இவன் யாருன்னா ஜெய விஜயான்னு பூர்வ கதையில உள்ளவன். பகவானை நிந்த பண்றதுக்குன்னே அவதாரம் எடுத்து வந்தா பகவானை நிந்த பண்ணினா அவன் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கான்னா, பிறக்கும் போதே அவர் கையாலதான் வதம் வாங்குவேன்னு வந்திருக்கான். ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவக்திரன், இது போல மூன்று யோனிகள்ல அவதாரம் பண்ணி பகவானிடத்திலேருந்தே வதத்தை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கான். இரண்யாட்சன், இரண்யகசிபு, இது போன்ற 3 யோனிகள்ல பிறந்திருக்கான். அவன் பகவத் பார்ஷதால வாழலாம். அவனுடைய தேஜத்துக்காக அவன் பகவான்கிட்டேருந்து உண்டானவன் தான். அதனால்தான் பகவான் இடத்துலயே அவனுடைய ஜோதிஷு போய் ஐக்கியமாறுதுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், எனக்கு நரசிம்ம அவதாரம் கேட்கணும்னு உடனே பிரார்த்தனை பண்றார் இந்த தர்மபுத்திரர். எனக்கு நீங்க சொன்னது நரசிம்ம அவருடைய கதையை ஞாபகப்படுத்தி விட்டு இந்த பிரகலாத சரித்திரத்தை இப்பயே சொல்லுங்கிறார். உடனே அந்த சுவாமி என்ன பண்றார், நாரதர் முதல்ல பிரகலாத சரித்திரத்தை அந்த அஸ்வம் இந்த ராஜசூய யாக மத்தியத்துல அக்ரபூஜைக்கு நடுப்புறையே அந்த தர்மபுத்திரர் கேட்டாரோன்னு, அதனாலேயே அங்கேயே இந்த கதையை சொல்றார். இவன் யாரு, எங்கிருந்து வந்தவன், இவனுடைய பூர்வ சரித்திரம் என்னன்னு எல்லா கதையும் சொல்லி பிரகலாத சரித்திரத்தை சொல்லி பூர்த்தி பண்றார்.
பகவான் இது அத்தனையும் கேட்டுட்டு சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த சிம்மாசனத்துல. ஆகவே என்னன்னா 2 அவதாரம், ஒண்ணு ராமாவதாரம், மற்றொன்று கிருஷ்ணாவதாரத்துல நரசிம்மாவதாரம். பகவான் நேரடியா தன் கதையை தானே கேட்கிறார். அப்பேற்பட்ட தனிச்சிறப்பு பகவான் இந்த கதையை நேரா கேட்கிறார். அந்த குழந்தைகளுக்கு கிடையாது தன்னுடைய அப்பா தான் இவர், இந்த ராமாயணத்துல வரக்கூடியவர் தான் இவர்னு ராமருக்கும் தெரியாது. தன் பேர்ல ஒரு சரித்திரத்தை வால்மீகி எழுதியிருக்கார், அது நடைமுறையில வந்துருக்கு, அதை தான் இந்த குழந்தைகள் பாடுறாங்கிறது இவருக்கும் தெரியாது. அப்படி அந்த ராமாயணத்தை கானம் பண்ண எப்படி ஆரம்பிச்சான்னா, சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருஷ்ணா வசுந்தரா பிரஜாசதி முபாதாய நிருணாம் ஜெயசாலினாம் ஏஷாம் சசகரோ நாம சாகரோ ஏன காணிதா ஷஷ்டிஸ்புத்திர சகஸ்ராணி ஏயாந்தம் பர்யவாரயன்னு. எப்பேற்பட்ட அயோத்தின்னா 64 ராஜாக்கள் ஆண்ட பிரதேசம் அது, அந்த ராஜ்யம் அது. கீழே ஜலத்துக்காக நோட்டினோம்னா என்ன வரும்னா தங்கம் விளையக்கூடியதான பூமி, சரையு தீரம் அயோத்தி, சர்வ சமர்த்தியம் நிறைஞ்ச அயோத்தியம். அந்த அயோத்தி எப்பேற்பட்ட வம்சம்னா சகராள், அதாவது சாகரத்தை கங்கைய பகீரதன் கங்கையை கொண்டு வந்ததான ஒரு பரம்பரை. அந்த பரம்பரை அப்பேற்பட்ட அந்த பரம்பரையில 63வது ராஜாவான தசரதன், அவனுக்கு 8 மந்திரிகள். எப்பேற்பட்டவான்னா 8 மந்திரிகள் இந்த பிரதேசத்தை முழுக்க ராஜ்யம் ஆண்டிருக்கா. திருஷ்டிர் ஜெயந்தோ விஜயா சித்தார்த்தோ யர்த்த சாதகா அசோகா மந்திரிபாலாச்ச பாலஸ்ச சுமந்திரஷ்டமோ பவத். சுமந்திரா சாஷ்டமோ பவத். சுமந்திரம் உட்பட 8 மந்திரிகளா. இந்த 8 மந்திரிகளை வச்சுட்டு 60,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வந்தார் இந்த தசரதன். அவர் அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வர காலத்துல அவருக்கு ஒரே ஒரு குறை, பிரஜைகளும் சந்தோஷமா இருக்கா, அவரும் சந்தோஷமா இருக்கா. என்ன ஒரு குறைன்னா, தனக்கு 3 மனைவிகள் இருக்கா. ராஜ்ய பரிபாலனத்துல இருக்கிற காலத்திலையும் தனக்கு ஒரு புத்திரவாக்கியம் இல்லை. புத்திரவாக்கியம் இல்லைன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறார். மம லாலப்யமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். இவ்வளோ இருந்தும் தனக்கு ஒரு புத்திரன் இல்லையேன்னு வருத்தப்பட தன்னுடைய வாத்தியாரான வசிஷ்டர்கிட்ட வருத்தப்படுறார். உடனே வசிஷ்டாச்சாரியால் சொல்றார், ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமி மதிர்மம. இது எதனால அவனுக்கு புத்திரவாக்கியம் இல்லைன்னா ஒரு பாபத்தினால. அந்த பாபம் நீங்கணும்னா என்னன்னா ஒரு யாகம் பண்ணணும். என்ன யாகம்னா, தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோஸ்வமேதேன யஜதே யவுஜைனமேவம் வேதா. பிரம்மஹத்யாதி தோஷங்களும் நீங்கும். எந்த யாகம் பண்ணினான்னா அஸ்வமேத மகாயாகம் பண்ணினோமானா எப்பேற்பட்ட தோஷங்களும் நீங்கிடும், பாபங்களும் நீங்கிடும். அந்த பாபம் விலகித்துனா உனக்கு புத்திரவாக்கியம் ஏற்படும். அதனால நீ அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு சொல்லி அந்த வசிஷ்டாச்சாரியால் சொல்றார். அப்படி சொல்லிண்டே இருக்கிற காலத்துல சுமந்திரர் என்ன பண்றார், நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணி ஒரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினேலானால் உங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். இது எப்படிடா நீ சொல்றேன்னா, சுமந்திரா நான் எத்தனை கோவிலுக்கு போயிருக்கேன், எத்தனை ஜோசியரை பார்த்திருக்கேன், எத்தனை ஆரூட கேட்டிருக்கேன், அப்பெல்லாம் நீ இந்த புத்திரபாக்கியத்தை பத்தி பேசல. 60,000 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன், என் கூடையே சுத்தின்னு இருக்க, அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப நீங்க இந்த யாகம் பண்ணா குழந்தை பிறக்கணும்னு சொல்றீங்க, எதை வச்சு சொல்றேன்னு. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதிதவான் கதா ரிஷீனாம் சந்நிதோ ராஜன்னே தவ புத்ராகமனம் பிரதி. நீங்க அஸ்வமேத யாகம் பண்ணி அதுல புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணணும். அதை யாரை முன்னிட்டு பண்ணணும்னா ரிஷ்யசிங்கரை முன்னிட்டு இந்த யாகம் பண்ணணும். அப்படி நீங்க பண்ணினேன்னா உங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும். அதை ஏன்டா இப்ப சொல்றேன்னா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. இது எப்ப நடந்த சமாச்சாரம்னா, அவர் பல யுகமா இருக்கக்கூடிய மந்திரி. அதனால அவர் என்ன சொல்றார், பூர்வம் கதிதவானே. சனத்குமார் ஒரு காலத்துல பேசியிருந்தா. எந்த யுகம்னா, முன்னாடி ஒரு கிருத்தயுகத்துல அவ பேசிட்டு இருந்தா. அப்ப நான் இதை கேட்டிருக்கேன். அதையே இப்ப சொல்றேன்னா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஏன் அவருக்கு இப்ப ஞாபகம் வருதுன்னா, புத்திஹி காலானுசாரிணி.
நமக்கு அது நடக்கணும்னு இருந்தா என்னன்னா புத்தி அதுக்கு பிரவர்த்தி இருந்தாதான் அந்த எண்ணமே நமக்கு தோணும். அதனால புத்திஹி காலா, இப்பதான் எனக்கு அந்த புத்தி அதுல தோணித்தே, இப்பதான் ஞாபகம் வந்ததுன்னா உடனே இப்பயாவது தோணித்தேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த ரிஷிசங்கரை போய் அழைச்சு நீங்க யாகத்தை முன்னின்று நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அவரும் வர வந்து தபஸ்வியான அந்த ரிஷிசிங்கர் வர அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு தொடங்குறா. எப்படி அந்த அஸ்வமேதம் பண்ணினார்னா அன்னகூட்டாச்ச பகவஹா திருஷ்யந்தே பர்வதோபமா, மலைமலையா இருக்கு. அன்னகூட்டோற்சவம் பண்ணா எப்படி இருக்குமோ அது போல தசரதன் யதேஷ்டமாக தானத்தை கொடுத்து இந்த யாகத்தை பண்றார். வர ஜனங்கள்லாம் அந்த அன்னதானத்துல எப்படி பண்றான்னா, எப்படி திருப்தி அடைஞ்சார்னா அகோ திருப்தாக வயத்துல கைய வச்சுட்டு தலைக்கு மேல கைய கூப்பிட்டு அகோ திருப்தாக எங்களுக்கு ரொம்ப திருப்தின்னு கத்துறான். ஏன்னா அன்னதானத்தை காட்டிலும் சிறந்த தானம் வேற எதுவும் கிடையாது. அதை விட சிறந்த தானம் எதுவுமே கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போல 4 விஷயம். எதுன்னா நமாதுகு தெய்வத்தம்பரம், அம்மாவை காட்டிலும் சிறந்த தெய்வம் கிடையாது. எத்தனை கோவில் இருக்கா என்ன, அம்மா தான் முதல் தெய்வம். நத்வாதிஷா பயோவிரதம், துவாதசியை காட்டிலும் ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணி துவாதசி பாராயணம் பண்றோமே அதை காட்டிலும் ஒரு விரதம் கிடையாது. ஏகாதசி விரதத்தை காட்டிலும் சிரேஷ்டமான ஒரு விரதம் கிடையாது. நமாதுகு தெய்வத்தம்பரம் நான்னோதக சமம் தானம், அன்னதானத்தை காட்டிலும் ஒரு சிறந்த தானம் வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் எதுன்னா நமாது நகாயத்ரியா பரோமந்திரா, மந்திரங்கள்ல சிறந்த மந்திரம் எதுன்னா காயத்ரியை காட்டிலும் சிறந்த மந்திரம் வேற எதுவுமே கிடையாது. அது போல தானத்துல சிறந்தது இந்த அன்னதானம் தான். அந்த அன்னதானத்தை பண்ண ஏன்னா இதுல ஒண்ணுதான் ஜனங்கள் எப்படின்னா கொடுக்கிறவாளுக்கு திருப்தி இருக்குமா. மித்த தானங்கள் எது கொடுத்தாலும் 2 மாடு கொடுத்தா 3வது கொடுத்தா தேவையில்லைன்னு நினைப்பா. தங்கம் 1 கட்டி கொடுத்தா 2வது கட்டி கொடுத்தா 10 கட்டி கொடுத்தா 11வது கட்டி எதிர்பார்ப்பா. வெள்ளி கொடுக்குறோம்னா 10 தட்டு கொடுத்தோம்னா 11வது கட்டி எதிர்பார்ப்பா. இது போல அதுல திருப்தி இருக்காது. திருப்தி உடைய ஒரே தானம் என்னன்னா அன்னதானம். போரும்னு சொல்ற அளவு இருக்கக்கூடியது அன்னதானம். அது போல வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் அகோதிருத்தாகான்னு கையை கூப்பி வாழ்த்தி போக அப்படி நன்றாக யாகத்தை பூர்த்தி பண்றார். அதோட அங்கமாக புத்திரகாமேஷ்டி யாகத்தையும் பண்ண. அப்படி புத்திரகாமேஷ்டி யாகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. ததோவை யஜமானஸ்ய பாவகா ததுல பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அப்படி யாகம் பூர்த்தியாச்சு. அந்த அக்னி வேதியிலிருந்து யார் வந்தான்னா கருத்த சரீரம் சிவந்த வஸ்திரத்தோடு தங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வெள்ளி மூடி ஜாடி போட்ட ஒரு மூடிய பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த தேவன் ஒரு ரூபம் வருது. எதனால அவர் வர்றாருன்னா அவர் முன்பே சொன்னாரோன்னு, நீங்க இந்த யாகத்தை புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினேலானா உங்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் தான். கிருஷ்ணம் ரக்தாம்பரதரம், அந்த இதுல இருந்து ஒரு ரூபம் வந்து பாயசத்தை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கறது. எப்படி இருக்கு அந்த ரூபம்னா கருத்த சரீரத்தோட இப்படி கொண்டு வந்து கொடுக்கிறார். அதுல என்னன்னா தங்க பாத்திரம் வெள்ளி மூடி. தங்க பாத்திரத்துக்கு தங்க மூடியே போடக்கூடாதுன்னா இந்த லோகம் எப்படின்னா சுகமும் துக்கமும் கலந்ததோனும் பகவானா இருந்தாலும் அது கலந்துதான் இருக்குங்கிறதுக்காக தங்க பாத்திரம் வெள்ளி மூடி அப்படி கொண்டு வந்து அந்த பாயசத்தை அந்த தேவன் கொடுக்க அத பிரசாதமாக வாங்கிக்கிறார் தசரதன். வாங்கிட்டு என்ன பண்ணாரு, நிருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம். இது உங்காத்த அடுப்புல வச்சு பண்ண பாயசம். பாயசம் இல்லது என்னன்னா தேவர்களுடைய பிரசாதம். தேவ நிர்மிதம் பிரஜாகரம் கிருஹாணாத்வம் தன்யம் ஆரோக்கியவர்தனம். எதற்காக நீ உத்தேசம் பண்ணி இந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியிருக்கியோ இந்த பாயசத்தை கொடுத்தேன்னா அவள்லாம் கர்ப்பவதியாக ஆவா, நீ புத்திரனை அடைவாய்னு சொல்லி அந்த தேவன் சொல்லிட்டு மறைஞ்சு விடுறாரு. அந்த பாயசத்தை கொடுத்துட்டு உடனே அந்த சந்தோஷப்பட்ட தசரதன் கௌசல்யாயை நரபதிஹி
பாயசார்த்தம் ததோ ததா அர்த்தாதர்தோ ததோ சாபி சுமித்ராயை நராதிபா கைகேயி சாவசிஷ்டார்த்தம் ததோ புத்ரார்த்த காரணாத் பிரததோ சாவசிஷ்டார்த்தம் பாயசம் தே பாயசஸ்யாமிருதோபமம். இப்படி அது பாகம் பிரிச்சார் இந்த தசரதன். முதல் ஒரு 100 பாகத்துல ஒரு 50 பாகத்தை முதல்ல பிரிச்சார். மூத்த பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யைக்கு ஒரு 50%. கௌசல்யாயை நரபதிஹி பாயசார்த்தம் ததோ ததா 50% அந்த கௌசல்யைக்கு வேணா மூத்த பட்ட மகிழ்ச்சி அவள்கிட்ட கொடுத்தாலாம். அந்த மீதி 50% இருக்கு. அந்த 50ல 12 பிரிச்சார். அதை யாரு கொடுத்தாருன்னா அர்த்தாதர்தோ ததோ சாபி சுமித்ராயை நராதிபா. ரெண்டாவது சுமித்ரைக்கு, ரெண்டாவது பட்ட மகிழ்ச்சி சுமித்ரை, அவளுக்கு இப்போ ஒரு 12% கொடுக்கிறார். அடுத்த ஒரு பாகம் இருக்கு. கைகேயை சாவசிஷ்டார்த்தம் ததோ புத்ரார்த்த காரணாத். மற்றொரு பாகத்தை கடைசி பட்ட மகிழ்ச்சியான கைகேயிக்கு கொடுக்கிறார் 12%. இப்படி கொடுத்தோன்னே இவா 2 பேரும் பட்டுன்னு சாப்பிட்டா. கௌசல்யா அந்த அர்த்த பாகத்தை சாப்பிட்டா. சுமித்ரா என்ன பண்ணா, அந்த கைகேயி என்ன பண்ணா, அந்த 12% சாப்பிட்டா. இந்த சுமித்ர ஞானவதி அவ கையில வச்சுட்டு இருக்கிற காலத்துல இந்த இவர் பார்த்தார், தசரதன் பார்த்தார், அவர் ஞானவதி கடைசியா தான் சாப்பிடுறா. இன்னொரு 25% கையில இருக்கு. உடனே என்ன பண்றா, அந்த 25% சேர்த்து இந்த சுமித்ர இடத்துல கொடுத்துடுறா. அதனாலதான் அவருக்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. லக்ஷ்மண சுவாமி சத்ருக்னன். அந்த அந்த மீதி உள்ள பர்சன்டேஜ் அவள்கிட்ட கொடுத்துடுறா. அதையும் அனுசிந்திய சுமித்ராயை புனரேவ மகீபதிஹி. அதை கொடுக்க 3 பட்ட மகிழ்ச்சிகளும் அந்த பிரசாதத்தை உட்கொள்ள சுவாமி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு கொடுக்கிறார்ன்றத காமிக்கிறதுக்காக நிவர்த்தேது கிருதோ தஸ்மின் ஹயமேதே மகாத்மனஹ பிரதிகிருஹ்ய சுராபாவான் பிரதிஜக்முஹு யதாகதம். இப்படி இந்த யாகம் முடிஞ்சது. தேவர்கள்லாம் சந்தோஷப்படுறா. எதனால சந்தோஷப்படுறான்னா, தேவர்கள் போன வழியிலேயே திரும்பி வந்தாங்கிற. என்ன போன வழியில திரும்பி வருது, என்ன போன வழியெல்லாம் மாத்து பாதையிலேயா வருவான்னா, மாத்து பாதையில தான் போயிட்டு இருந்தான் அந்த தேவர்கள்லாம். எதனாலன்னா, அந்த ராட்சதாதிகளுடைய தொல்லை தாங்காம பயந்து வேற வேற பாதையில போயிட்டு இருந்தான். இப்ப பகவான் அவதாரம் பண்ண போறான்னு தெரிஞ்சோடனே வந்து அவனுக்கு சந்தோஷத்தை தெரிவிச்சுட்டு தேவர்கள்லாம் வந்த வழியே திரும்பி போறான். இனிமே நம்ம நிர்பயமா இருக்க போறோம்னு அவன் மனசுல ஒரு எண்ணம். இப்படி தேவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போக ததோ யஜ்ஞே சமாப்தேது ருதூனாம் சமப்யதுஹு. 6 ருத்துக்கள் பூர்த்தியாச்சு. 12 மாசம் ஆயிடுது. இப்படி பகவான் அவதாரம் பண்ண போறார். பகவானுடைய அவதாரத்தை எண்ணி காத்துட்டு இருக்கா. லோகமே காத்துட்டு இருக்கு. லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான அந்த பிரபு அவதாரம் பண்ண போறான். லோகமே காத்துட்டு இருக்கு. எப்படி பகவான் அவதாரம்னா, ஒரு சரீர சம்பந்தத்தினால அவதாரம் கிடையாது. பாயசரூபியாக தசரதர் இடத்துல வரார். தசரதர் இடத்துல இருந்து அந்த பட்ட மகிழ்ச்சியில் எடுக்க போறார். அங்கிருந்து பகவான் பாயசரூபியா இருந்தே கர்ப்பதாரனாய் வெளியில வரார். இதுல என்னன்னா, மனுஷாளுக்கு தான் இந்த சாதாரண தர்மம், சரீர தர்மம்லாம். பகவானுக்கு இந்த பாஞ்சபௌதிகம் கிடையாது. அவன் அவதாரம் பண்றதுனாலேயே அவன் இந்த பாயசரூபியாக தான் பகவான் வரார். கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற காலத்துல நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணுஹு சர்வபுபாஷயா ஆவீராசீத்யதா பிராச்யாம் இந்துரிவ புஷ்கலா. பகவான இந்த வசுதேவரையும் தேவகியும் அந்த கம்சன் என்ன பண்றான், ஜெயில பிடிச்சு போட்டுடுறான். பகவான் அவதாரம் பண்ணியே ஆகணும். எப்படி பகவான் சரீர சம்பந்தம் கிடையாது. எப்படி பகவான் அவதாரம் பண்றார் அப்படின்னா, எப்படி ஒரு கிழக்கு திசை சந்திரனை எப்படி பெத்தெடுக்கும், கிழக்கு திசையில சந்திரன் இருக்கு, அதுக்காக அந்த திசையில சந்திரன் பெத்தெடுக்கிறதுன்னு அர்த்தம் அது கிடையாது. அந்த சந்திரன் அங்கேயே தான் இருக்கு. சந்திரன் தோன்றி மறையல, அது அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கு. அது நம்ம கண்ணுக்கு எப்படி அது ஒவ்வொரு வேளையும் உண்டாகிறது போல தெரியுதோ, அது போல பகவான் ஆவிர்வாவத்தை அடைகிறார். எந்த ரூபமாகனா, முதல்ல வசுதேவருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய தியானகோச்சரனாக இருக்கக்கூடிய பகவான் அந்த தேவகி அம்மாவை ஒரு தடவை பார்க்கிறார். அவருடைய கண் வழியாக அவருடைய கர்ப்பத்துக்கு போய்
10 மாச காலம் இருந்துட்டு பகவான் அவதாரம் பண்றார் 12 மாசம் கழிச்சு. அது போல இங்க என்னன்னா பகவான் பாக்குறார் பாயசரூபியா வந்துட்டா இவா அனுகிரகம் பண்ணணும்னு பகவானுக்கு எண்ணம். இப்ப இந்த பகவான் நினைச்சதுனாலதான் இவருக்கு குழந்தையா பிறக்கிறார். தசரதனுடைய பிரார்த்தனைக்கு மட்டும் இல்ல, கௌசலனுடைய பக்திக்கு மட்டும் இல்ல, பகவான் பாக்குறார் நம்ம இப்ப ராமாவதாரம் பண்ணணுமே யாருக்கு குழந்தையா பிறக்கலாம்னு பாக்குறார். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம். ஏன்னா அவரே குழந்தையா பிறக்கணும்னா அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். யாருன்னு அப்படி லோகத்துல பாக்குற காலத்துல சுவாமியுடைய கண்ணில் பட்டது யாருன்னா தசரதன். இந்த வம்சத்துல இவருக்கு பிள்ளையா பிறக்கணும்னு பகவானுக்கு ஒரு எண்ணம் வருது. உடனே பகவான் அவரை அப்பாவா அடையணும்னு பகவான் ஆசைப்படுறார். உடனே பகவான் பாயசரூபியாக முதல் பிதிருகர்ப்பம் 2 மாசம், மாதிருகர்ப்பம் 10 மாசம். ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ. 12 மாசம் 2 மாசம் பிதிருகர்ப்பம், 10 மாசம் மாதிருகர்ப்பம். சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா அந்த அம்மா வயத்துல இருக்கிறத 12 மாசத்தையும் சேர்த்து ஒரு வயசா கணக்கு பண்றது. நம்மளுக்கு பூணலுக்கு உபநயனத்துக்கு வயசு எடுக்கிற காலத்துல கர்ப்பாட்டமேஷு பிராமணேஷு பணயீத கர்ப்பைகாதேஷு ராஜன்யம் கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். யார் யாருக்கு எந்தெந்த வயசுல பூணல் போடணும்னு சொல்ற காலத்துல பிராமணாளுக்கு எந்த காலம்னா கர்ப்பாஷ்டமம்னு வயத்துல ஒரு வயசு. அந்த குழந்தை அப்பாவுடைய கர்ப்பத்துல 2 மாசம், அம்மாவுடைய கர்ப்பத்துல 10 மாசம். அதை தவிர வெளியில பிறந்து ஒரு 7 வயசு பூர்த்தி ஆச்சுன்னா, 7 வருஷம் பூர்த்தி ஆச்சுன்னா அந்த குழந்தைக்கு 8. கர்ப்பாட்டமேஷு பிராமணேஷு பணயீத. அந்த குழந்தைக்கு 8வது வயசு பூணும். 8ன்னா என்ன அர்த்தம்னா கர்ப்பத்துல ஒரு வயசு போயிடுத்து, பிறந்து 7 வருஷம் கழிச்சு 7வது வயசுல பூணும். இத ஆபஸ்தம்ப சூத்திரத்துல சொல்ற. கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம். வைஷ்யாளுக்கெல்லாம் என்ன கணக்குன்னா கர்ப்பத்துல ஒரு வருஷம், பிறந்து 11 வருஷம். கர்ப்பத்வாதசேஷு வைஷ்யம் கர்ப்ப ஏகாதசேஷு ராஜன்யம். கத்திரியாளுக்கெல்லாம் என்னன்னா 11 வயசு, கர்ப்பத்துல 1 வருஷம், பிறந்து 10 வருஷம். இப்படிதான் நம்ம உபநயனத்துக்கு நாள் சொல்றது நம்ம சாஸ்திரங்கள்லாம். அப்படி பகவான் 1 வருஷம் பூர்த்தியா கர்ப்பத்துல இருந்துட்டு பித்ருகர்ப்பம் 2 மாசம், மாதிருகர்ப்பம் 10 மாசம் இருந்துட்டு பகவான் அவதாரம் பண்றார். ததச்ச துவாதசே மாசே. என்ன திதினா சைத்ரே நவமிகே. சைத்ர சுத்தம் நவமி திதியில பகவானுடைய அவதாரம். ஏன் நவமி திதியில பகவான் அவதாரம்னா எல்லா திதிகளும் பேசிட்டு தான் நம்ம தான் இருக்கிறதுலயே சிரேஷ்டம் அப்படின்னு எல்லா திதிகளும் பேசிக்கிறது. ஆனா 2 திதி மட்டும் ரொம்ப வருத்தப்பட்டது. என்ன அந்த 2 திதினா அஷ்டமி நவமி. எதை எடுத்தாலும் இந்த அஷ்டமி நவமியில லோகத்துல யாருமே எதுவுமே தொடங்கவும் மாட்டேங்கிறா, எதுவும் பண்ணவும் மாட்டேங்கிறா. அந்த 2 திதி வந்ததுனால யாரும் வேண்டான்னு நினைக்கிறா. பகவான் இடத்துல போய் முறையிட பகவான் என்ன பண்ணா, லோகமே இந்த 2 திதிய கொண்டாடும்படியுமா நான் பண்றேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணார், அந்த 2 திதியில 2 அவதாரத்தை பண்ண முடியுமா பண்ணார். என்ன 2 அவதாரம்னா அஷ்டமி திதியில கிருஷ்ணாவதாரம், நவமி திதியில ராமாவதாரம். யாரு எதை கொண்டாடுறாளோ இல்லையோ இந்த 2 உற்சவத்தை லோகமே கொண்டாடிட்டு இருக்கு. அப்படி பண்ணி விட்டார் பகவான். சைத்ரே நவமிகே திதௌ. அது மட்டுமல்ல, என்ன நட்சத்திரத்துல பகவான் அவதாரம்னா நட்சத்திரே அதிதி தைவத்யே. அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம்ங்கிறார். அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம்னா எதுன்னா புனர்வசு நட்சத்திரம் அதிதிர் தேவதா. வேதத்துல சொல்லும் போது சொல்றது புனர்வசு நட்சத்திரம். அதுதான் இந்த அதித்திய தேவதையாக கொண்ட நட்சத்திரம். புனர்வசு நட்சத்திரத்துல பகவத் அவதாரம். அது மட்டும் இல்ல, ஸ்வச்சசம்சேஷு பஞ்சசு 5 கிரகங்கள் உச்சமா பகவான் அவதாரம் பண்ணும்போது பஞ்ச லோகநாயகாங்கிற இந்த 5 கிரகங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு உச்சமாக இருந்ததுனால் அவன் லோகத்தையே கட்டி பரிபாலனம் பண்ணுவான். ஒரு கிரகம் இருந்தாலே அப்ப அவ்வளவு சொல்றோம். 5 கிரகங்களும் உச்சம் யாருக்கும் அமையாது. அது பகவான்கிறதுனால கிரகங்கள்லாம் ஆசைப்பட்டு வந்து அமைஞ்சிருக்கு. சோச்சசம்தேஷு பஞ்சசு சுக்ரன் சந்திரன் சனி குரு ராகு. இந்த 5 கிரகங்களும் பகவத் அவதாரத்துல உச்சமா இருக்கான். அது மட்டும் இல்ல, கிரகேஷு கர்க்கடே லக்னே. எந்த லக்னத்துல பகவான் அவதாரம்னா கடக லக்னத்துல பகவான் அவதாரம்.
ஏன் சம்பந்தமே இல்லாம கடகலக்னத்துல பகவான் அவதாரம் பண்ணார்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. எந்த தர்மத்தை நம்பி நீ யாகம் பண்ணியோ, எந்த தர்மத்தை நம்பி நீ புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணியோ, எந்த தர்மத்தை நம்பி அந்த பாயசம் நீ செஞ்சதுக்கு பலனா பாயசம் வந்ததோ, எந்த பாயசத்தை தர்மத்தை நம்பி அந்த உன்னுடைய பத்னிகள் சாப்பிட்டாலோ, எது எல்லாமே நான் நம்பிக்கையின் அடிப்படையில இவர் தசரதன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். அந்த யாகம் பூர்த்தி ஆகிற காலத்துல பகிர்வேதி தானம், அந்தர்வேதி தானம், பகிர்வேதி தானம் யாகத்துல 2 பண்ற வழக்கம். வேதி உட்பட்டு இருக்கிறவாளுக்கு சில தானங்கள், வேதிக்கு வெளியில இருக்கிறவாளுக்கு சில தானங்கள். அப்படி பகிர்வேதி தானம் பண்ற காலத்துல தசரதன் எல்லா சொத்துக்களையும் கொடுத்துட்டார். அவர்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லை, எல்லா தானமும் ஆயிடுது. அப்படி அப்பாடா தானம் பூர்த்தி ஆயிடுதுன்னு திரும்புறாரு. ஒரு பிராமணர் வந்து இருக்கிறார். அவருக்கு உடனே வருத்தம், ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் மண்சட்டியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ஆனா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அந்த பிராமணன் வருத்தப்பட்டு போயிடுவாரு. அவருக்கு ஏதாவது கொடுத்தான், என்ன கொடுக்கலான்னு பார்த்தாரு. இப்படி குனிஞ்சார், இந்த கை வள இருந்தது, கடகம் இருந்தது. உடனே பார்த்தார், கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு அந்த பிராமணனுக்கு இந்த கடக்க கையில இருக்கிற அந்த கடகத்தை கழட்டி கொடுத்து விட்டார். தர்மத்தை நம்பி நீ அன்னைக்கு அந்த பிராமணனுக்கு கடகத்தை தானம் பண்ணியே அதை அங்கீகரிச்சேங்கிறத பகவான் சொல்றது காட்டுறதுக்காக தான் இந்த கடக லக்னத்துல அவதாரம். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு வந்தது யாரோ நீ நினைச்சுக்காத, உன் யாகத்தை அங்கீகரிக்கிறதுக்காக நானே தான் வந்து ஒரு யாச்சகனா வந்தேன். பகவானுக்கு பொதுவா என்னன்னா, ஒரு தர்ம காரியத்துல யாச்சகம் வாங்கணும் அப்படின்னா பகவான் எடுத்துக்கிற அவதாரம் எதுன்னா ஒரு பிராமண அவதாரம். ஏன்னா அறுதொழில் புரிவது அந்தனருக்கேங்கிற அவை. எதுன்னா யஜனம், யாஜனம், அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகம். இந்த 6 தொழில். அறுதொழில் யார் புரியலாம்னா அந்தனருக்கே. பிராமணால் மட்டும்தான் பண்ணோம், மித்தவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, அவளாலதான் இது செய்ய முடியும்னு அர்த்தம். என்னென்னா யஜனம், யாஜனம், யாகம் பண்றது, யாகம் பண்ணி வைக்கிறது. அடுத்தது அத்தியனம், வேத அத்தியனம் பண்றது, வேத அத்தியனம் பண்ணி வைக்கிறது. மற்றொன்று தானம், பிரதிகிரகம், தான் தானம் கொடுக்கறது, மற்றவா கொடுக்கிற தானத்தை வாங்கிக்கிறது பிரதிகிரகம். இதெல்லாம் அந்த பிராமணனால மட்டும்தான் பண்ண முடியும். அதனாலேயே பகவான் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு இடத்துக்கு யாச்சகம்னா பகவான் என்ன பண்ணுவார், அந்த ஒரு வேஷத்தை போட்டுட்டு போயிடுவார். கண்ணன் கிட்ட யாச்சகம் வாங்க போறார். எந்த வேஷத்துல போறாருன்னா ஒரு பிராமண வேஷத்துல போறார். அடுத்தது புரந்தரதாசர் சரித்திரத்துல பக்த விஜயத்துல சொல்றார், எந்த வேஷத்துல போய் இந்த பகவான் அந்த மூக்குத்தியை வாங்கிக்கிறார் அப்படின்னா ஒரு பிராமண வேஷத்துல கிளம்பி போறார். போய் அந்த புரந்தரதாசர் மனைவியிட்ட அந்த மூக்குத்தியை யாச்சகம் வாங்குறார். அது மட்டும் இல்ல, மகாபலியின் இடத்துல போய் பகவான் பூமி தானம் வாங்குறார். எந்த ரூபத்துல போறாருன்னா ஒரு பிராமண வேஷத்துல தான் போறார். ஏன் பகவான் போய் கேட்டா கொடுக்க மாட்டார்னா அந்த தொழில் புரிவது அந்தனருக்கே. அதனாலேயே பகவான் அந்த வேஷத்துலதான் போறார். அப்படி அன்னைக்கு பிராமண ரூபத்துல வந்தது வேற யாரோ இல்லை, நான் தான் பகவான் காமிக்கிறதுக்காக. கிரகேஷு கர்க்கடே லக்னே வக்வதா பிந்துநாசக. அது இல்லாம குருச்சந்திர யோகத்துல பகவத் அவதாரம். இது மாதிரி ஒரு அவதாரம் கேட்டதும் கிடையாது, இனிமே நடக்கிறதும் கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. அப்பேற்பட்டதான லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு அவதாரம் ராமாவதாரம். பகவான் அப்படி அவதாரம் பண்ணார். புரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம். லோகமே இப்படி நமஸ்காரம் பண்ணக்கூடியதான பிரபு. ஆனா யாருக்கு எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கான்னா இந்த கௌசல்ய பார்த்து ஆனந்தப்பட்டு நமஸ்காரம், கௌசல்ய பார்த்து ஆனந்தப்படுறதுக்காக அவதாரம். அது இல்லாம கௌசல்ய நமஸ்காரம் பண்றதின் பொருட்டு பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷண சம்யுதம். சர்வ லட்சணங்களோடு கூட பகவான் அவதாரம் பண்ண கௌசல்யா தேவி சந்தோஷப்பட்டா. இது போல சந்தோஷப்பட்டான்னா கௌசல்யா சுசுபேதேன புத்ரேனாமித தேஜசா யதாமரேன தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. இந்திரனை பெற்ற அதிதி அம்மா எப்படி சந்தோஷப்பட்டாரோ அது போல இந்த கௌசல்யா தேவி சந்தோஷப்படுறா. அதே நாள்ல புஷ்யே ஜாதஸ்து பரதா மீன லக்னே பிரசன்னதி. அதே நாள்ல மீன லக்னத்துல புஷ்ய நட்சத்திரத்துல பரதாழ்வானுடைய அவதாரம். ஏன் முன்னாடி பரதர் பிறக்கலான்னா இந்த சுமித்ரைக்கு முன்னாடியே இந்த கைகேயி அந்த பாயசத்தை சாப்பிட்டான். அதனால 2வது அவதாரம் பரத அவதாரம்.
பரதருடைய அவதாரம். பரதோ நாம கைகேயா ஜிக்ஞே சத்யபராக்கிரமஹ. அடுத்தது சுமித்ரைக்கு அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயத் சுதோ சர்வாத்ர குஷலோ வீரோ விஷ்ணோரர்த்த சமன்விதோ. அதே தினத்துல அடுத்த தினத்துல கடக லக்னத்துல ஆயுள்ய நட்சத்திரத்துல லக்ஷ்மண சுவாமியினுடைய அவதாரம். அதே லக்னத்துல சத்ருக்னனுடைய அவதாரம். சுமித்ரைக்கு பகவான் 2 பேரும் அவதாரம் பண்றா. இப்படி பிறந்த அந்த குழந்தைகளை பார்த்து அந்த தசரதன் சந்தோஷப்படுறார். என்ன சந்தோஷம்னா, கஷ்டகாலம் வந்தாலும் யாரோட பகவான் கேட்டோன்னு கொடுக்கிறார். இவர் பண்ணது யாகம் தான், அதற்கு பாயசரூபியா பகவான் அனுகிரகம் பண்றார். ஏன் பகவான் அனுகிரகம் பண்றார் அப்படின்னா, ஒரு கஷ்டகாலம் வந்த காலத்துல பக்கத்தாது கதவை தொட்டணும்னு நினைக்காதபடிக்கு, மற்றொரு உபாயம் தேடணும்னு நினைக்காதபடிக்கு, பகவான் வரதன்னு தெரிஞ்சு அவன் கால போய் யாரு பிடிக்கிறாளோ அவளுக்கு பகவான் என்ன பண்ணுவார், பிரார்த்தித்த அமிச்ச வரான் சர்வான்னு எதை கேட்டாலும் கொடுத்து விடுவார். அதுவும் எப்படின்னா, நீ மூடத்தனமான ஒரு பிரார்த்தனையா இருந்தாலும் பகவான் அதை நிறைவேற்றுவார். ஏன்னா பக்த வரதன் அவர். இவன் என்ன சொல்றான்னா, எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா உன்னுடைய பேரை வைக்கிறோம். சாமானிய ஜனங்கள் இது போல வேண்டிக்கிறோம். இவனுடைய பேரை வைக்கிறதுனால பகவானுக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ குழந்தை பிறக்குது, வெங்கடேசன் திருப்பதி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறா, வெங்கடேசன் பேர் வைக்கிறா, வெங்கட்ராமன் பேர் வைக்கிறா. இந்த பேரை வச்சதுனால அந்த பெருமாளுக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கிறது? ஒரு லாபமும் கிடையாது. ஆனா இவன் பிரார்த்தனை பண்ணி மலை ஏறி இறங்கினா அவனுக்கு குழந்தை பிறந்துடுது. 2 வருஷம் ஆகல, 3 வருஷமா குழந்தை பிறக்கலன்னு சொல்றா. ஆனா பிரார்த்தனை பண்ணினா கிடைச்சிடுது. ஏன் கிடைக்கிறது அப்படின்னா, பகவானுக்கு என்ன எண்ணம்னா, நீ கஷ்ட காலத்துல என் காலை பிடிச்சியே, அதனால உனக்கு நான் இதை கொடுக்குறேன். இதுதான் மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். மனுஷன் என்ன சொல்லுவான், நீ இத்தனை நாளா என் காலை பிடிக்காம இன்னொருத்தனை நம்பிதானே போன, நீ இப்பயும் அவன்கிட்டயே போன்னு விரட்டி விட்டுடுவான். பகவான் எப்படின்னா, நீ இந்த காலத்திலேயாவது என்கிட்ட வந்தியேன்னு அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா பரதன் கஜேந்திரனை சொல்லும் போது இதுதான் எல்லாம் நமாமிமே ஞாதைய ஆதுரங்கஜாகிற கரையில இருக்கிறவாளை நம்பி 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 இந்த கஜேந்திரன் காலத்தை போக்கினான். எவ்வளவு காலத்தை போக்கினான்னா, சமாசகத்ரம் யகமன் மகீபதி. 1 வருஷம் 2 வருஷம் இல்லப்பா, 1000 வருஷத்தை போக்கினான். தோ வந்துருவா, ஞாதிகள் வந்துருவா, பந்துக்கள் வந்துருவா, தெரிஞ்சவன் வந்துருவா, வேண்டியவன் வந்துருவான்னு போக்கினா உடம்புல இருக்கிற தெம்பு போயிடுது. 2 நாள் யானைகள் 2 நாளைக்கு ஒரு தடவை வரதாச்சு, 1 வாரத்துக்கு ஒரு தடவை வரதாச்சு, 10 நாளைக்கு ஒரு தடவை வரதாச்சு, மாசத்துக்கு 2 தடவையா மாறிட்டு, 3 மாசத்துக்கு 3 தடவையா மாறிட்டு, என்னாச்சுன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தது, அப்படியே மாறிட்டு வேறொரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு இந்த கஜேந்திரனை மறந்துட்டு போயிடுது. ஏன்னா இன்னொருத்தனை தலைவனா எடுத்துட்டு போயிடுது. அப்பதான் அந்த கஜேந்திரனுக்கு பகவானுடைய ஞாபகம் வருது. ஆகா, யாரை கூப்பிட்டா உடனே வருவானோ அந்த பகவானை விட்டுவிட்டு நம்ம எவ்வளவு நாள் நம்பினாலும் வராத அந்த ஜனங்களை நம்பி இருந்துட்டோமே, இப்பவாவது ஞாபகம் வந்ததுன்னு தான் அந்த தாமரையை பித்து, தாமரையை அந்த குளத்தங்கரையில் இருக்கிற தாமரையை எடுத்து அந்த பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்றார். திருமேனி உடம்பு சாயற காலத்துல அந்த குருவாயூரப்பனை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ண சாஞ்ச திருமேனி அந்த தாமரையை வாங்கிட்டு பகவான் ஹரிய ஆவிராசித்துங்கிற அந்த கருடனை விரட்டிண்டு வந்து அந்த பகவான் அனுகிரகம் பண்றார். ஏன் வந்தார்னா, இப்பயாவது கஜேந்திரன் 1000 வருஷம் கூப்பிடல, அப்ப வரல பகவான். இப்ப கூப்பிட்ட உத்தரக்ஷணம் வந்துட்டார். எதனாலன்னா, பகவானுக்கு வரதன்னு திருநாமம். என்னன்னா, இத்தனை நாள் கூப்பிடலன்னு நினைக்க மாட்டார் மனுஷனை போல, இப்பயாவது கூப்பிட்டாலேன்னு கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண ஓடி வந்தாரே, அது போல ஓடி வருவார் பகவான். இந்த யாகம் பண்ணினாலும் நீ என்ன உத்தேசம் பண்ணினேன்னு பகவான் 1க்கு 4ஆக அவதாரம் பண்ணி அந்த தசரதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, இதுக்கு மேல பகவானுக்கு 1க்கு 1ன்னு கொடுக்க தெரியாது. 1க்கு 4ஆ தான் பகவான் கொடுப்பார். பகவானுடைய திருவடியை பிடிச்சா இப்படி 4 குழந்தைகள் அவனுக்கு கிடைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கார் தசரதன். தேவதுந்துபயோ நேதுகு புஷ்பவிஷ்ட சுகாச்சுதா உற்சவச்ச மகாநாசீத் அயோத்தியாயாம் ஜனாகுலஹா. அப்படி தன்னாத்துல ஒரு குழந்தை பிறக்காத ஜனங்கள்லாம் எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருப்பாலோ, அது போல எல்லா ஜனங்களும் திருப்தியாக சந்தோஷமாக இருந்தாலாம். இந்த ராமருடைய அவதாரத்தை கேட்டு அவ்வளவு ஒரு ஆனந்தப்பட்டா. அவர் வீடு மட்டும் இல்ல, அயோத்தியே ஆனந்தப்பட்டது.
இந்த ராமருடைய அவதாரத்தை கேட்டு அதித்யைகாதசாகம் தூ நாமகர்ம ததா கரோதே. அதற்கு மேல் அந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்ணும். 11வது நாள் அந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்றார். ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம். இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும், வசிஷ்டாச்சாரியால் பேர் வைக்கணும்னு அந்த குழந்தை எடுத்து மடியில போட்டுக்கிறார். இவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே அவருக்கு வரல. பாகவத்துல சொல்லும் போது அவர் மடியில எடுத்துன்னு போட்டுக்கிறாரா அந்த கிருஷ்ணரை. பகூனி சந்தி நாமானி ரூபாணி சுதஸ்யதே. இவனுக்கு சகசிரநாமத்துல 1000 பேர் வருது, அனந்த கோடி நாமங்கள் இருக்கு. இவனுக்கு என்ன பேர்னு நான் வைக்கிறது, என்ன பேர்னு வைக்கலையேன்னு அந்த கர்கர் முதல் அவதாரத்துல திக்கிமுச்சி. இதுக்கு வர அடுத்த அவதாரத்துல அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, எந்த பேர் வைக்கிறதுனே புரியல. ஏன்னா ஒரு பேரா இருந்தா வச்சுக்கலாம், பல பேர் இவனுக்கு எந்த பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இதானியும் கிருஷ்ணதாங்கதா கருப்பா பிறந்ததுனால அவனுக்கு இந்த வாட்டி கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறேன்னு கிருஷ்ணன் வச்சார். அது போல இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிற காலத்துல மகாத்மானம். இவன் சாதாரண மனுஷனா இருந்தா நார்மலா ஒரு பேரை வச்சுடலாம். இவன் மகாத்மான்னு அந்த வசிஷ்டருக்கு தெரியும். ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மணி. வீடு வாசல மனைவி மக்களை தியாகம் பண்ணி வாதாசிகளாக பர்ணாசிகளாக காடுகள்ல இடி மழை மின்னல் எல்லாத்தையும் தாங்கிட்டு காட்டுல இருக்கா. எதற்காக இருக்கான்னா அவனுடைய குஞ்சு திருவடி ஒரு தியான கோச்சரனா பகவான் நம்மளுக்கு உள்ள வந்துவிட மாட்டானா? அவனுடைய திருவடி நம்மளுக்கு ஒரு தடவை கிடைச்சுடாதா? அவனுடைய ரூபத்தை ஒரு தடவை உள்ள பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கிற பிரபு. ஆனா இங்க தசரதனுக்கு குழந்தையா பிறந்திருக்கான். அந்த மூர்த்திங்கிறது இவருக்கு தெரியுது. அவளுடைய தியானத்துக்கு அகப்படாம இருக்கக்கூடிய மூர்த்தி. ஆனா இங்க தசரதனுடைய யாகத்துக்கு கட்டுப்பட்டு இங்க பிறந்திருக்கான். இதி நாம பதேனாசோ ராம பதேனாசோ பரம் பரம் பிரம்மேதி கீயதே. அந்த பரம்பொருள்னு தெரியுது. அதனால இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சார். தாரக நாமாவான ராமன்கிற அந்த நாமத்தை வச்சார். ஏன் அந்த நாமத்தை வச்சார்னா இவன் சிவவிஷ்ணு வேதம் இல்லாத மூர்த்திங்கிறத காமிக்கிறதுக்காக அஷ்டாட்சரத்திலிருந்து ராவையும் பஞ்சாட்சரத்திலிருந்து மாவையும் எடுத்து ராமான்னு வச்சார். அது மட்டும் இல்ல, ராமன்னா ரமய தீதி ராமஹா, அவனை பார்க்கிறவாளெல்லாம் ரமிக்கப்படுவான். அதனாலேயே ராமன். தாரக நாமாவான இந்த ராமாவை இந்த ராம நாமத்தை அவருக்கு பேரா வைக்கிறார். அடுத்தது 2வது குழந்தை எடுத்து மடியில வச்சுக்கிறார். பரதனை எடுத்து மடியில வச்சுக்கிறார். இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிற காலத்துல அவருக்கு தியானத்துல எல்லாம் தெரியுது. இவன் நாட்டுல இருக்க மாட்டான், காட்டுலதான் இருப்பான். அண்ணாக்காக எல்லாத்தையும் இந்த ராஜ்யத்தையே சுமையாக நினைப்பான்னு தெரிஞ்சுட்டு நம்ம ராஜ்யம் கிடைத்தா சுகமா நினைப்போம் ஒரு மனுஷன். ஆனா அவருக்கு என்னன்னா இந்த ராஜ்யமே பாரமா இருக்க போகுது. அதனாலேயே பாரத்தை வகிக்கிறவன்கிறதுனாலேயே அவனுக்கு பரதன்னு பேர் வைக்கிறார். அடுத்த குழந்தைய எடுத்து மடியில போட்டுக்கிறார். லக்ஷ்மண சுவாமி தான் அண்ணா, சத்ருக்னன் தான் தம்பி. லக்ஷ்மண சுவாமி எடுத்து மடியில போட்டுக்கிறார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. ஏன் லக்ஷ்மி சம்பன்னா? சுவாமிக்கு இவர் இருந்தா மட்டும்தான் ஜெயம். அந்த ராஜ்ய பட்டாபிஷேக காலத்துல தான் தனியா போக போறார். அப்பாவை பார்க்க லக்ஷ்மண சுவாமி இல்லாம போறார். உடனே ராஜ்யம் போயிடுது, ராஜ்ய நாசம் ஏற்பட்டுடுது. அடுத்தது காட்டுல அந்த மாரீச்சனை துரத்திட்டு போற காலத்துல லக்ஷ்மண சுவாமியை விட்டுட்டு தான் தனியா போறார். அப்பையும் தேவி அபகரிச்சுட்டு போயிடுறான் ராவணன். இது போல அவர் இல்லாம இருந்தா இவருக்கு ஜெயமே கிடையாது. அவர் கூட இருந்தாதான் சுவாமிக்கே ஜெயம். அதனால லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா லக்ஷ்மணன்னு பேர் வைக்கிறார். சத்ருக்னன்னு பேர். என்ன சத்ருக்னன்? இவன் யார வதம் பண்ணி ஜெயிக்க போறான்? என்ன சத்ருக்கள்னா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா. இவன் வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்னனை அழிக்கிறவன் இல்ல, உள்ளுக்குள்ளார் இருக்காரு. காமயேஷா குரோதயேஷான்னு பகவான் கீதாச்சாரியன் சொல்றானே, அந்த சத்ருக்களை அழிச்சு வாழறவன். அதனாலேயே அவனுக்கு சத்ருக்னன்னு பேருன்னு 4 குழந்தைகளுக்கும் பேரை வைக்கிறார். ஏன் போல பகவன் நாமாக்களை பேரை வைக்கணும் அப்படின்னா பாகவத்துல அஜாமினோபாக்கியானத்துல சுதாச்சாரியால் சொல்றார், சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் ஹேரணமேவா வைகுண்ட நாமக்கிரகணம் அசேஷ அகஹரம் இது. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னுடைய குழந்தையுடைய பேரை கூப்பிடுற பாத்தியா? கோவிந்தா, விட்டலா, மகாதேவா, சங்கரான்னு நீ கூப்பிடுற. நீ நினைச்சுட்டு இருக்க உன்னுடைய பேரன் பேத்தி பேரு, குழந்தையோட பேரு, பக்கத்தாது பையனோட பேருன்னு நீ நினைச்சுட்டு இருக்க. ஆனா அது பேரு மட்டும் இல்ல, அந்த ஒரு நாமா பல ஜென்மங்கள்ல பண்ண பாப்பத்தை போக்கும். அது எப்படின்னா
சாங்கேத்தியம் பாரிகாசம். நீ தெரிஞ்சோ தெரியாமலோ மாத்திரையை சாப்பிட்டாலும், தெரிஞ்சு அதனுடைய மாத்திரையுடைய மகத்துவம் தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் அது எப்படி வியாதியை போக்குமோ, நெருப்புன்னு சுடும்னு தெரிஞ்சுட்டு தொட்டாலும் தொடாம தெரியாம தொட்டாலும் சுடுமோ, அதுபோல் இந்த நாமாவுடைய மகத்துவம் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ போற போக்குல கூட்டாலும், உன்னுடைய வியாஜத்தினால கூட்டாலும், இல்ல அதனுடைய முழு மகத்துவம் தெரிஞ்சு கூட்டாலும் அதனுடைய எல்லா பாவத்தையும் போக்கும்பா. அதனாலதான் இந்த குழந்தைகளுக்கு பகவன் நாமாக்களை பேரா வைக்கிறது. அப்பேற்பட்டதான அந்த பேர நாமகரணத்தை வச்சார் இந்த வசிஷ்டர். இந்த குழந்தைகள் எப்படி இருக்கான்னா, சர்வே வேத விதூராஹ, சர்வே லோகஹிதேரதாஹ, சர்வே ஞானோபசம்பன்னாஹ, சர்வே சமுதிதோ குணேஹி. சத்குணங்கள் எல்லா குணங்களும் நிரம்பியதான குழந்தைகள். ஒண்ணு இல்ல 4 குழந்தைகள். க்ஷத்ரியாளுக்கு என்னென்ன தர்மம் உண்டோ அந்த தர்ம பிரகாரத்துல எல்லா வித்தைகளும், குதிரையேற்றம், யானை ஏற்றம், வில் வித்தை முதலிய எல்லா வித்தைகளையும் கத்துண்டு இந்த குழந்தைகள் வளர்ந்துட்டு வரா. அதுவும் எப்படி வளர்ந்து வரான்னா, நச்சதே நவினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா. ராமர் எப்படின்னா லக்ஷ்மண சுவாமி எல்லாம் ஜோடி கட்டிட்டாவா. ராமரும் லக்ஷ்மணரும் ஒரு ஜோடி, பரதரும் சத்ருகுணனும் ஒரு ஜோடி. என்னன்னா 4 தர்மத்தை காமிக்கிறதுக்காக பகவான் அவதாரம். ஒரே பகவான் 4 அம்சமாக அவதாரம். எப்படின்னா பகவான் அவனுக்கு எப்படி சேவை பண்றதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு பக்தன் அவனுக்கு எப்படி பிருத்தியனாக இருக்கணும்னு காமிக்கிறதுக்கு ஒரு பக்தன், ஒரு சேவையா இருக்கக்கூடியதான சேவை பண்ணக்கூடியதான ஒரு சத்ருகு. இப்படி 4 விதமான பாவத்தை காமிக்கிறதுக்காக 4 அவதாரம். லக்ஷ்மண சுவாமி இருக்கிற இடத்துலதான் ராமர் இருப்பார், ராமர் இருக்கிற இடத்துலதான் லக்ஷ்மண சுவாமி இருப்பார். லக்ஷ்மணோ பகிப்ராணைவாச்சர. சுவாமியுடைய வெளி மூச்சு காத்து யாருன்னா லக்ஷ்மண சுவாமி. நச்சதே நவினா நித்ராம். சுவாமி எப்படின்னா அவர் தனியா போட்டு 2 ஆட்டு ஆட்டினா தூங்க மாட்டார். லக்ஷ்மண சுவாமியை பக்கத்துல போட்டு 2 தட்டு தட்டா தூங்கிடுவார். ஏன்னா அவருடைய படுக்கை இல்லையாங்கிற ஒரு அல்பமா இருக்கிற நாமளே ஒரு வெளியூர் போனோம்னா நம்மளுடைய போர்வையை மாத்தி போட்டுட்டா நமக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது. பகவான் யாருன்னா புருஷோத்தமன். லபதே புருஷோத்தமஹா. அவன் அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன். அவனுடைய படுக்கையான லக்ஷ்மண சுவாமி அவன் கூட இருந்தாதான் அவனுக்கே தூக்கம் வரும். அவதார காலத்திலேயே அவர் கூட தான் இருக்கார் லக்ஷ்மண சுவாமி. அப்படி பக்கத்துல இருந்தா சுவாமி உடனே தூங்கிடுவார். இதே போலதான் பரத சத்ருகுனாலும் ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் படுத்துக்க மாட்டார், தூங்க மாட்டா. ஒருத்தர் இல்லாம ஒருத்தர் சாப்பிட மாட்டார். இப்படி இந்த 4 குழந்தைகளும் இணை பிரியாம சுக்லபட்சத்துல சந்திரனை போல வளர்ந்துட்டு வரான்னு வால்மீகி மகரிஷி வர்ணிக்கிறார். ஒரு பெரிய பாக்கியம். இன்றிலிருந்து ஒரு 8 நாட்கள் சுவாமியுடைய சந்நிதியில பெரிய மகான்கள்லாம் சொன்ன மேடை இது. அப்பேற்பட்ட மேடையில சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு பாக்கியம். ராமநவமி மகோத்சவத்துல சொல்றதுக்கு ஒரு பெரிய மகாபாரதம், விஸ்வாமித்ராவதம், திவ்ய சம்ரட்சணம், சீதா கல்யாணம் முதலிய மங்களமான சரித்திரம். இன்னைக்கு என்ன லோகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான பகவான் அவதாரம் தினம், அவதாரத்தை கொடுத்ததான கதை இன்னைக்கு. நாளைக்கு சீதா கல்யாணம் முதலிய காணக்கூடியதான சரித்திரங்கள் நாளைக்கு. கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஜானகி காந்த ஸ்மரணம், பார்வதி